அவங்க இன்னைக்கு அவங்க ஃபேமிலியோட அவங்க சபையில கொண்டாடணும் அப்படின்னு நினைச்சது, நான் ஊழியத்துக்குன்னு அவங்க டேட் கொடுத்ததுனால பரவாயில்ல, நம்ம ஊழியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி லைவ்ல யூடியூப்ல போயிட்டு இருக்கு. ஊழியம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம சபைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க சபானா என்ன, நம்ம சபானா என்ன, ஆமே எல்லாம் ஆண்டுக்கு மைபடுவோம். நாங்க ரெண்டு ஒன்னா வர போட்டு வந்துட்டீங்க. என் வீட்டை மாதிரி அதை காமிக்கிறாப்புல, ஆனா சொல்லியே வைக்கல. ஆனா இன்னொரு காரியம் தெரியுமா, இன்னைக்கு நான் வேற ஷர்ட் போடணும் அப்படின்னா 2 ஷர்ட் பிளான் பண்ணேன். என் மனைவி இதைத்தான் போடணும், இது சிங்கப்பூர் ஷர்ட், அதனால இதைத்தான் போடணும் அப்படின்னாப்புல. அது ஒரு சின்ன காரியம் கூட ஒரு மேட்சிங் ஆகுது பார்த்தீங்களா. அப்ப உடனே பாஸ்டர் மாட்ட நீ எப்படி சொல்லலாம் அந்த சட்டை போடணும், நான் ஒரு சட்டை விரும்பி இருக்கேன் அப்படின்னு நினைச்சா அங்கதான் அக்கம்போர் வரும். அப்பதான் நல்ல ஒரு ஸ்பிரிட் எப்பவுமே இருக்கணும் நமக்கு. என்னத்த சொல்லிட்டாங்க சரி அப்படின்னு சொல்லி எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி போட்டேன். பாஸ்டருக்கு என்னன்னா அவங்க சாரிக்கு மேட்சா போடணும் அப்படிங்கிறது. அதனால போட்டுட்டு அப்ப என்ன தப்புன்னு போட்டாச்சு. போட்டதுனால இங்கேயும் மேட்ச் ஆயிடுச்சு. நல்லவா நம்ம அவங்க கேக் கட் பண்ணிட்டு அவங்கள ஆனர் பண்ணி நம்ம ஜெபிக்கும் போது எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பாஸ்டருக்கு 60 வயது, பார்த்தா அப்படி தெரியல என்ன, 60 வயது, ஆண்டவர் ரட்சித்து 30 வருஷம் ஆச்சு. ஆமென். இவ்வளவு வருடங்கள் ஆண்டவர் கிருபையா நமக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அதை மட்டும் எடுத்து வச்சு நான் டைம் எடுத்து நல்லவர். போட்டோ எடுத்துன்னு எடுத்துக்கோங்க. கேக் நான் இதெல்லாம் எதிரே பார்க்கல. புதூர்ல அவங்க கிரேட்டா செய்யணும்னு நினைச்சாங்க. பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஊழியம் தான். நெக்ஸ்ட் தான் என்னுடைய சுகம் நலம் எல்லாமே. அதனால இங்க உங்களோட இந்த 60வது பிறந்தனால நீங்காத நினைவாக கொண்டாடணும்னு நினைக்கிறேன். இந்த 30 வருஷத்துல எத்தனையோ பாஸ்டர்கிட்ட பழகிருக்கேன், எத்தனையோ பாஸ்டர்களுக்கு தெரியும். ஆனா இன்னை வரைக்கும் யாரும் அந்த அளவுக்கு என்னட்ட நெருங்கி பழகல. இந்த அளவுக்கு அவங்க குறிப்பிட்ட தரத்துக்கு யோசனை பண்ணுவாங்க. ஆனா இதே பாஸ்டர் மீட்டிங்ல இங்க நான் வார்த்தை கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 50 பாஸ்டர்கிட்ட வந்தாங்க. ஆனா இவருடைய உள்ளத்துல மட்டும் ஆண்டவர் பேசி இவனை இங்க கொண்டு உபயோகப்படுத்துன்னு சொன்னாங்க. இந்த 50ல 49 எங்கேயும் கேட்கல. அதனால நீங்களும் பாக்கியவான்கள். உங்களுக்கு கொடுத்து வச்சு ஒரு பாஸ்டர் பரந்த மனப்பாங்க. என்ன பேரை எல்லாரையும் ஆதரிக்கணும், எல்லாரையும் ஆதரிக்கணும், எல்லாரையும் உபயோகப்படுத்தணும். எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள நம்ம எல்லாம் சமம் என்று நினைக்கிற ஒரு நல்ல ஒரு பண்பாடு ஒரு பாஸ்டர்மாக நீங்க பெற்றிருக்கிறீங்க. நீங்க எல்லாம் பிளஸ்டு உமன்ஸ் அண்ட் மேன். ஆமென். அது நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனங்களா இருக்கிறீங்க. எனவே இந்த அடியேனையும் நினைவு கூர்ந்து இந்த பிறந்த நாளே உங்களோட உங்க பாஸ்டரோட உங்க சபையோடு நாங்கள் கலந்து கொள்வதற்கு மக்களுக்கு கேட்கிறோம். தேங்க்யூ. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Pastor. Happy birthday to you. May God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear Pastor. Happy birthday to you. ஒரு சால்வா பாஸ்டருக்கு போத்திரும். இதெல்லாம் பாஸ்டமா தான் டக்குன்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. எனக்கு கப்புன்னு இதெல்லாம் வராது.
அப்படிதான் இருக்கணும். ஒண்ணு இப்படி இருந்தா ஒண்ணு அப்படி இருக்கணும். ரெண்டும் இப்படி இருக்க கூடாது. ஓகே, கரங்களை தட்டி கத்திர மேம்படுத்துங்க. பாஸ்டுக்காக ஒரு ஜெபம் பண்ணிருங்க. கரங்களை வச்சு கரங்க நீட்டி அமைய சூத்துறோம். ஆனா நான் நேத்து அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன், பிசாசும் டார்கெட் ஃபுல்லா அவங்க மேல வச்சிருக்கான் பாருங்க. எத்தனை முறை போயிட்டு வர்றாங்க பாருங்க. ஆண்டவரும் டார்கெட் ஃபுல்லா அவர் மேல வச்சிருந்தார். ஆனா ஜெயிச்சது ஆண்டவர் தான். எத்தனை முறை அவங்க பைபிளை தூக்கி போட்டுட்டு வேண்டாம் சொல்றது. பிசாசு நினைச்சா ஒரு நிமிஷத்துல சிலர் அவங்கள சாகுனு ரொம்ப டப்புன்னு சிலர் அப்படிதான் பண்ணிடுறான். இல்ல அப்படி நடந்துருது இல்ல. ஆண்டவர் வந்து அந்த ரொம்ப பிளான், பயங்கரமான பக்கா பிளான் ஆண்டவர். சோ ஆண்டவர் அப்படி வச்சு இன்னைக்கு மகிமையா வச்சிருக்கிறாரு. இன்னும் அநேருக்கு ஆசிரம் மாத்துவார். எல்லாம் சந்ததிக்காக, பாஸ்டருக்காக, பாஸ்டர்மாக்காக 2 பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க. மூத்த பிள்ளை வந்து MBBS டாக்டரா இருக்கிறாங்க. 2வது மகள் வந்து பல் டாக்டரா இருக்கிறாங்க. அமையாக ஒருத்தங்க சென்னையில, இன்னொருத்தங்க வந்து மூத்த மகள் பிலிப்பைன்ஸ்ல படிச்சுட்டு அப்புறம் சென்னையில இருக்கிறாங்க. இன்னொரு பாப்பா இங்க இருக்காங்க. 2வது பாப்பா இருக்கிறாங்க தர்மபுரியில. கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றி வச்சிருக்கிறாரு. கர்த்தர் நல்ல சத்தத்தை வைத்து ஜெபம் பண்ணுவோம். பாசையாக்காக, டேவிட் கேசவன் ஐயாவுக்காக. ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானா அவனுடைய பிதாவானவர் கணப்படுவோம். யார் நம்மளை கணப்பண்ணா பண்ணாம இருந்தாங்க, அவர் நம்மளை கணப்பண்ணா எல்லா ஆசீர்வாதம் மேன்மையும் மகிமையா தேடி வரும். அதனால ஜெபம் பண்ணுங்க. அருமையான பாஸ்டருக்காக நீங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்க ஜெபிங்க. பாஸ்டர் அப்பப்ப நான் கூப்பிடுவேன். 3ஆம் வாரம் ஃப்ரீன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு மாசம் 3ஆம் வாரம் டக்குன்னு பாஸ்டர் கூப்பிடுறாங்க, வேகமா ஓடி வந்துருவாங்க. நல்லவர் ஜெபம் சட்டத்தை ஆண்டவரே பாஸ்டருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாய் சேர்ந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே சோதரி, இன்றைக்கு ஒரு புதிய வருஷம் நீ காண உதவி செய்தீங்கப்பா. நாங்கள் சபையா குடும்பமா சேர்ந்து இன்னைக்கு பாஸ்டருடைய அந்த 60th பர்த்டே நாங்கள் செலிப்ரேட் பண்ண நீ தந்த கிருபைக்காக நன்றி. அவர் இதயத்தில் இருக்கிற வாஞ்ச, ஏக்கம், தாகம், கண்ணீர், ஜெபங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரை கேட்டு இன்னும் மகிமையான காரியம் இதுல பிரதானங்களை காண செய்வதாக நீடித்த நாட்களால் திருப்தியாக்கும். ஆண்டவரே அருமையான பாஸ்டர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, மருமக்கள்மார்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபம் பண்ணுகிறோம். நாங்க ஒருமித்துடைய நாமத்துல பிளஸ் பண்ணுகிறோம். கொடா கொடையாய் பெருக செய்யுங்க. அநேகருக்கும் ஆசீர்வாதமாக நீ மாற்றுங்க. அப்படி நீ செய்வதற்காக நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரணத்தை கர்த்தர் மேம்படுத்துவோம். வெளியே நின்று ஒரு பாடலை பார்க்கும்போது வேகமா நம்முடைய காணிக்கைகளை படைச்சிட்டு அடுத்த காரியத்துக்கு போவோம். இது மட்டும் தட்டி விட்டுறாம பார்த்துக்கோங்க. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ். யுத்தம் ஒன்று எழுப்பினான், பாளையம் ஒன்று எழுப்பினான், பகைவர் என்னை எதிர்த்தான், எதிர்த்தவர் இழருவான், என்னை எதிர்த்தவர் இழருவான். என்ற நாத்துமா உம்மை நாடுது, என்ற ஜீவனோ உம்மை தேடுது, என்ற நினைவுகள் உம்மை பாடுது, என்ற இதயமோ வாங்குவது. என்ற நாத்துமா உம்மை நாடுது, என்ற ஜீவனோ உம்மை தேடுது, என்ற நினைவுகள் உம்மை பாடுது,
இதயமோ வாழ்கிறது. உன்னிடத்தில் வந்து கேட்டு கூடாத மனைவி என்னை மறைத்து பாதுகாத்து கண்மலை மேலே உயர்த்தி வைத்து என்றென்று காத்திடுவே, என்னை என்றென்று காத்திடுவே. எங்கள் ஆத்துமா உம்மை நாடுதே, எங்கள் ஜீவனோ உம்மை தேடுதே. எங்கள் நினைவுகள் உம்மை நாடுதே, எங்கள் இதயமோ வாஞ்சித்தது. எங்கள் ஆத்துமா உம்மை நாடுதே, எங்கள் ஜீவனோ உம்மை தேடுதே. படைத்த காணிக்கைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி நிலத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மாறாத கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், இரக்கங்களுக்காக நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தர் சத்தத்தை உயர்த்தி எஸ் லார்ட் ஆண்டவரை வந்து ஆராதிப்பது எத்தனை பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கொடுத்த கரங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க. படுத்த காணிக்கைகள் அங்கீகரிப்பதாக இதுக்கான எல்லா பலன்களை நீங்க காண செய்யபடியா நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. நிறைவான பலன்களை காண செய்வீராக நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் நல்லவர். இப்ப உங்கள் விடுதலை உங்கள் சுகத்துக்கு ஜெபிக்க போகிறேன். உங்க வளர்க்கிற தலைமையில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஆண்டு சபத்தில் ஒப்பு கொடுத்து குமாரன் விடுதலையாக்குனார், நீ மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அன்றைய கரங்களை தலைமையில் வந்து ஜெபிக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமானவரே. விசேஷமான வழியில் நம்முடைய பிரசன்னம் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுகிறாங்க. உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஆவி ஆத்ம சரீரத்தில் ஒரு தெளிவு உண்டாகட்டும். எல்லா ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன், ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ், ஸ்பிரிட் ஆஃப் டிப்ரெஷன் இயேசுவின் நாமத்திலே வெளியேறட்டும். தேவ சமாதானம், தேவ சந்தோஷம் இருதயங்களை ஆட்கள் கொள்ளட்டுமானவரே. ஆளுகை செய்யட்டும் அப்பா. தேவ நோக்கத்துக்காக வாழ்ந்ததை கிருபை பெருகட்டும். ஆத்ம பாரத்தை கொடுங்க. அநேக ஆத்மாக்களுக்காக பிரயாசப்பட உதவி செய்யுங்க. நல்ல பசுத்தமான வாழ்க்கை கட்டளை நோக்கி ஆண்டவரே அப்பா, எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் நல்ல பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே போதும் எங்கள் இந்திய தேசத்துக்காக முடத்துல வருகிறோம். ஆண்டவரே இணையம் முதல் குமாரவரே, ஆண்டவரே எங்கள் தேசம் என்றும் இயேசுவின் நாமம் ஆண்டவரே ஒழிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே நடந்தது போல இந்த கடைசி நாட்களிலும் ஒவ்வொரு சபைகளிலும் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் நீர் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒரு எழுப்புதலை தேசம் காண வேண்டும். எல்லா வானமண்டலத்தின் பொருளாதார சேனைகளையும், எல்லா மனுஷிய கண்ணிகளையும், பொறாமையின் ஆவிகளையும், எல்லா பாவ கட்டுகளையும் நசரேயனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆண்டவரே என் தேவனின் ஜெயம் எடுப்பீராக, என் தேவனின் ஜெயம் எடுப்பீராக. சத்துருவின் தலையை சிலுவையை நசுக்கின தேவன் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலும் சத்துருவின் திட்டங்களை எல்லாம் நசுக்கி போடுவீராக. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை எல்லாம் இந்த கடைசி நாட்களே வல்லமையாய் எடுத்து என் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆளுகிற தலைவர்கள் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பிரதமரை ஒப்புக் கொடுக்கிறோம், ஒவ்வொரு மாநில முதல்வர்களை ஒப்புக் கொடுக்கிறோம், ஆளுநர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தலைவர்கள் எல்லாம் உங்களை அறிந்து கொள்வார்களாக, தலைவியாயிலுமே அறிந்து கொள்வார்களாக. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அப்பா. ஆண்டவரே அப்பா, அறியாத ஜனங்கள் உங்களை அறிந்து கொள்ளவே கர்த்தரை கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு சபையும் ஒப்பு கொடுக்கிறோம். இரத்த கொடைகளாக மூடிக்கொள்ளுங்க. சபைக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள், ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே நீ நாங்கள் நிர்மமாக்கி ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஜெயமளிப்பீராக. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே எங்கள் சபையில் நடக்கிற ஊழியங்கள் எல்லாம் கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. தேவதாசனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. ஆண்டவரே இங்க வந்திருந்தால் நாங்கள் பாக்கியவான்களாக மாறத்தக்கதாக, எங்கள் வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் இந்த நாட்களிலே வரத்தக்கதாக நீ கிருபை செய்வீராக. கர்த்தர் தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படுங்க. நாங்கள் அதை கேட்டு 100 மடங்கு வார்த்தையை கேட்டு பலன் கொடுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் செபிக்கிறோம் அப்பா. இரத்த கோட்டைக்குள்ளாக ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீ மாத்திரம் மகிமைப்படுவீராக. வல்லங்களை திருக்கரங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த வண்ணமாக உங்க வேதத்தை கையில எடுத்து வைத்துக் கொண்டு விசுவாச அறிக்கையை நான் சொல்ல சொல்ல சத்தமா
சொல்லும்படி கேட்கிறேன். பைபிளை கையில் எடுத்துக்கொண்டு நான் சொல்றது சத்தமா சொல்லுங்க. நம்முடைய பிதாவும் சிருஷ்டிகருமான சர்வ வல்ல தேவனில் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன். என் இரட்சகரும் தேவனுமான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கை உடையவனாக இருக்கிறேன். இவர் பரிசுத்தாவின் வல்லமையினால் கருத்தரிக்கப்பட்டு ஒரு கன்னியின் வயிற்றில் பிறந்தவர். அவர் பாடுபட்டு மரித்து மறுபடியும் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி போனவர். இவர் மறுபடியும் சீக்கிரம் வரப்போகிறார். நான் ஆராதிக்கிறவரும் என்னை வழி நடத்துவதுமான பரிசுத்த ஆவியான தேவனில் விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறேன். இந்த சபையின் பரிசுத்த ஐக்கியத்தையும் உண்மையான கொடுத்தலையும் தேவனுக்கு ஊழியம் செய்வதையும் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதாகமும் தேவனுடைய பரிபூர்ணமான வார்த்தை என்பதை நம்புகிறேன். வேதம் என்னை பற்றி நான் யார் என்று சொல்கிறதோ அதுவே நானாக இருக்கிறேன். எவற்றை உடையவன் என்று வேதம் சொல்கிறதோ அவைகளை உடையவனாக இருக்கிறேன். என்னவெல்லாம் செய்ய முடியும் என வேதம் சொல்கிறதோ அவற்றையெல்லாம் என்னால் செய்ய முடியும். இன்று என் ஆவிக்குரிய குடும்பத்தோடு தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள இங்கு இருக்கிறேன். பசுத்தமான ஜெயமுள்ள வாழ்வுக்காக ஆசீர்வதிக்கப்பட்டு சுகமாக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டுள்ளேன். முன்பு இருந்த நிலைமையிலேயே இனி ஒருபோதும் இருப்பதில்லை. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கருவோம். சண்டே ஸ்கூல் இன்னைக்கு இல்ல. இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க நீங்க உங்களுக்கு நீங்க முடிஞ்சோடனே ஆண்டியை பாருங்க. உங்களுக்கு அல்லது அந்த பிள்ளைங்களை யாராவது பொறுப்பா பாருங்க. உங்களுக்கு உள்ள பிஸ்கட்டும் இன்னைக்கு ஒரு கேக் இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஆனா அது வரைக்கும் அமைதியா நல்ல பிள்ளைங்களா இருக்கணும். ஓகேவா? கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து மிகான நேரத்தை அருமையான பாஸ்டர் கையில் நான் கொடுக்கிறேன். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய பிறந்த நாளுக்கு நீங்க எனக்காக ஜெபித்ததற்காக உங்களுக்கு எல்லாருக்கும், சபையாருக்கும், பாஸ்டர்களுக்கும், பாஸ்டர்மாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இம்மட்டுமாய் என்னை தாங்கி ஏந்தி தாயின் கருவிலே உருவாகும் முன்னே, என் தாய் என்ன கருவில உருவாகும் முன்னே தாயை தெரிஞ்சுக்கிட்டு தரிசனத்தை உருவாக்கினார் இல்லையா? அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு தெரியும் பாஸ்டர். எவ்வளவு வாட்டி கலைக்க முயற்சி செய்தும் ஆண்டவர் கண்டதுனால நான் என்ன செஞ்சேன், கலையாம பிறந்துட்டேன். என்னை குறித்த தரிசனம் தாயின் வயிற்றுல உருவாகும் முன்னே ஆண்டவர் என்ன செஞ்சாரு, தெரிஞ்சுக்கிட்டார். அந்த தரிசனத்தை இப்ப நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஆமே. இந்த வரிகள் எல்லாம் முதல் வாட்டி அந்த பாடலை கேட்கும்போது நான் அழுதேன். அந்த மாதிரி நிறைய பாடல்கள் வந்திருக்கிறது. நிறைய பாடல்கள் எனக்கு என் உள்ளத்தை கவர்ந்து இழுத்திருக்கிறது. அந்த பாடல் பாடும்போதெல்லாம் நான் கண்ணீரோடு தான் பாடுவேன். இந்த பாட்டையும் கண்ணீரோடு தான் நான் கேட்பேன், பாடுவேன். ஸோ ஆண்டவருக்கு முதலாவது நன்றி. என்னோடு கூட நீங்களும் இந்த பிறந்த நாளை கழிப்பதற்காக உங்களுக்கும் நன்றி, பாஸ்டருக்கு நன்றி. இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ணிட்டு தேவ செய்திக்குள்ள கலந்து செல்வோம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆண்டவரை அபாத்தனான இந்த பாவியான எண்ணையும் ஒரு பொருட்டாக எண்ணி இந்த அருமையான உடையார் பாளையம் ஆண்டவரே ஏஜி திருச்சபையிலே கொண்டு வந்து நீர் உபயோகப்படுத்தி வருங்க. நேற்றும் இன்றைய தினத்திலும் உபயோகப்படுத்தி வரீங்க. நன்றி. தொடர்ந்து இந்த மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம், ஊழியக்காருக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பத்தினருக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இங்க வந்திருக்கிற ஐக்கியத்துல இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. எப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் பலனடைய உதவி செய்யுங்க. எங்களோடு பேசும் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் சொல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அன்பாலே, அது எப்படி மேட்ச் ஆகுதுன்றாங்கல்ல, அது கண்டிப்பா மேட்ச் தான் ஆகும். ஏன்னா இன்னைக்கு நான் காலையில வேற ட்ரெஸ் தான் போடணும்னு எடுத்துட்டே வந்தேன். லாட்ஜில் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, எதுக்கு அது இன்னைக்கு இதை போட்டுக்கோ, சாயந்தரம் அதை போட்டுக்கோ அப்படின்னாரு. இப்போ பாருங்க எப்படிலாம் அவரு கனெக்ட் பண்றாருல, எப்படிலாம் இருதயத்தை ஒன்று சேர்க்கிறாரு. இதை இவர் போடுவேன்னு நினைக்கவே இல்லை, அவரை போட வச்சாங்க. நான் இதை போடுவேன்னு நினைக்கல, இன்னைக்கு சாயந்தரம் தான் இதை போட்டுட்டு முன்னாடி நிக்கணும்னு நினைச்சேன். ஆனா காலையிலே போட்டு வந்து நிக்கிறேன். இதெல்லாம் தான் ஆண்டவருடைய பிளான். ஆமென். அதே போல உங்களை குறித்தும் ஆண்டவருடைய பிளான் இருக்கு, எல்லாரும் குறித்தும். எப்படி நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு விலையேற பெற்றவர்கள். ஆமென்.
நம்ம யாரும் சாதாரண ஆள் கிடையாது. இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் VVIP, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஆண்டவருக்கு. அதனால நான் இந்த சண்டே ஆராதனையில நான் என்ன செய்தி கொடுக்கணும்னு ஆண்டவர்கிட்ட நான் அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்தார். 1 கொரிந்தியர் 9:16. அதை வாசித்து நம்ம தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. அருமையா ஆண்டவர் பேசுறாரு, உங்களுக்காக பேசுறாரு இந்த வார்த்தை. இந்த இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன கொடுத்தாருன்னா, ஒரு கிறிஸ்தவன், நம்மளாம் யாரு? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ உடையவர்கள். கிறிஸ்தவனுடைய கடமை என்ன? அது தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய கடமை என்ன? ஒரு தாயா ஒரு தகப்பனா உங்க கடமை என்னன்னு கேட்டாக்கா 1008 சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? என்ன சொல்லுவீங்க? என் பிள்ளைய வளர்க்கணும். அதான் என் பிள்ளைய வளர்க்கணும், படிக்க வைக்கணும், அவங்கள ஆளாகணும், கல்யாணம் பண்ணணும், அவங்களுக்கு குழந்தை பத்தினா பேர பத்தியெல்லாம் வளர்க்கணும். இதுதான் என் மேல வந்த கடமை. ஓகே, அது சமுதாயத்துல நம்ம ஒரு தாயாக, தகப்பனாக, ஒரு சகோதரனாக, சகோதரியாக, ஒரு பெற்றோராக, ஒரு பிள்ளைகளாக நமக்கு 1000 கடமைகள் இருக்கிறது. ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க, ஒரு டீச்சர் வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. அவரு டீச்சர் வேலை செய்யாம ஸ்கூல்ல போய் உட்கார்ந்து கிளாஸ்ல நல்லா தூங்கிட்டு இருந்தா கடமை ஆற்றுறாரா? என்ன செய்யறாரு? கடமை தவறுகிறார். அவருக்கு ஐயோ இல்லையா? அப்படியே சில பேர் தூங்கிட்டு கிளாஸ் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா? அதெல்லாம் பெருசு கிடையாது. ஆனா ஒரு கிறிஸ்தவனாய் மாறிட்ட பிறகு, நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நமக்கு என்ன கடமை இருக்குன்னு தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொறுப்பா பிள்ளைய வளர்க்கணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், அதெல்லாம் நமக்கு தெரியுது. அது கடமைன்னு தெரியுது. அதை செய்யலன்னா நமக்கு குற்ற உணர்வு வருது, ஐயோ நம்ம கடமை தவறிட்டுமே அப்படின்னு. ஆனா ஒரு கிறிஸ்தவனாய் மாறின பிறகு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஒரு கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் உள்ள மகா பெரிதான கடமை என்ன என்பதை அறியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவனா இருக்கிறோம். இதுதான் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு எனக்கும் சொல்லித்தரான். ஒரு கிறிஸ்தவனாய் நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாய் என்றால், நீ உனக்கு உன் மேல ஒரு கடமை இருக்கிறது. அதுதான் எல்லா கடமையை விட பெரிதான கடமை. எல்லா கடமையை விட பெரிதான கடமை. அந்த கடமையை நீ ஆற்ற தவறிவிட்டால் உனக்கு ஐயோ அப்படின்ற. என்னது ஐயோ? பாருங்க, அந்த ஐயோக்கு ஆளாகுமா? நானு சொல்லுங்க, ஆளாகக்கூடாது. சொல்லுங்க, பார்த்து ஐயோவுக்கு நானு ஆளாகக்கூடாது. அப்ப என்ன செய்யணும்? கடமையை ஆற்றணும். சொல்லுங்க, கடமையை ஆற்றணும். என்ன கடமை? சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதுதான் கடமை. ஆமே, தெரிஞ்சோ தெரியாமல இவருதான் சுவிசேஷத்தை சொல்லணும், நம்ம பாச தான் போய் ஊர் ஊரா சொல்லணும், ஒரே தெருவுலாம் அப்படின்னு கிடையாது. யாருதான் சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். உங்க மேல விழுந்த கடமை, அவர் மேல விழுந்த கடமை. அவர் என்ன தூத்துக்குடியில பிறந்தவர், இங்க வரணும்னு அவசியம் இருக்கா? இவர் வந்த காலத்துல இங்கெல்லாம் தெரு கூட இருக்காது இல்லையா? நான் வந்திருக்கிறேன் இந்த ஊருக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்திருக்கிறேன். ஒரே பொட்டக்காடா இருக்கும். இன்னைக்கு பார்த்தா ஒரு பெரிய டவுனா இருக்கு. அன்னைக்கு ஒரு வசதி இல்லாம இந்த கிராமத்துல இவர் ஊழியம் பண்ற அவசியமே இல்லை. ஏன் இவர் ஊழியம் பண்ணோம்? இங்க இருக்கிற ஆத்துமாக்களை எப்படியாவது பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு அவருடைய உள்ளத்துல ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஒரு பாரத்தை வைத்து பவுல ஓட விட்டது போல ஒரு தூத்துக்குடியில இருந்து ஓட விட்டார். எங்க ஓடி வந்தாரு? இந்த ஊருக்கு ஓடி இந்த அசௌரியமான இடத்திலையும் அவர் என்ன செய்யறாரு? மன ரம்மியமாய் ஊழியத்தை செய்கிறார். ஆமே, அவருக்கு ஒரு ஜோரா ஒரு கை தட்டுவார். இந்த மாதிரி தியாகம் யாருக்கு இருக்காது? அநேகருக்கு இல்ல. நான் நிறைய பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு சொகுசா இருக்கிற இடத்துலதான் போய் என்ன செய்வாங்க? ஊழியம் செய்வாங்க. நம்ம தோமா இருக்கிறாருல, தோமா எத்தனை பேருக்கு தெரியும்? யாருக்குமே தெரியாதா? யாரு அவரு? உங்க மாமனாரா? உங்க அப்பாவா? யாரு?
12 சீஷர்ல ஒருத்தர், ஏசாமி கூடயே இருந்தவர். அந்த தோமாவை எல்லாரும் என்ன செஞ்சாங்க, எந்தெந்த ஊர்ல போய் நம்ம ஊழியம் பண்ணோம்னு சொல்லி சீட்டு போட்டாங்க. அந்த காலத்துல சீட்டு போடுற பழக்கம். அப்ப தோமா மேல இந்தியாவுக்கு போகணும் சீட்டு வந்தது. இவரு போக மாட்டேன்ட்டார். ஆண்டவர்ட்ட என்ன சொல்லிட்டாரு, நான் போகவே மாட்டேன், அங்க எல்லாம் முரட்டாட்டமான மக்கள். எப்படி நினைவேல ஆண்டவர் வந்து யோனாவை எங்க போக சொன்னாரு, இந்த விசேஷம் வந்து பாருங்க, அந்த நினைவேக்கு போகணும்னு சொன்னாரு. இவர் என்ன செஞ்சாரு, நான் நினைவேக்குல போக மாட்டேன், அங்க விக்கிரகாரான மக்கள். அந்த நினைவே பட்டணத்து மக்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாங்க தெரியுமா? மீன் தெய்வத்தை தான் வணங்கினாங்க. என்ன தெய்வம்? மீன் தெய்வம். அந்த அந்த ஊர் முரட்டாட்டமான மக்கள் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு கம்மன் இருக்கிறார், வீட்டுல இருக்கிறார். நான் பிலிப்பைன்ஸ் வேணா போறேன் அப்படின்னாராம். அவருடைய ஹிஸ்டரியில இருக்கு. அதன் பிறகு பார்த்தாக்கா கடைசியில இந்தியாவில வீடு கட்டணும், இது அரண்மனை கட்டணும்னு ஒரு ராஜா ஆசைப்பட்டு இஸ்ரேல்ல அரண்மனை கட்டக்கூடிய வல்லுநர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மந்திரியை இஸ்ரேல் தேசத்துக்கு அனுப்பினார். போய் யாரையாவது இட்டுட்டு வா, நம்ம இங்க ஒரு பெரிய அரண்மனை கட்டணும் அப்படின்னு. அந்த மந்திரியும் போனாரு. போய் இஸ்ரேல் தேசத்துக்கு யூதாயா தேசத்துல போய் கப்பல்ல இறங்கின உடனே, அந்த கடற்கரையில கப்பல்ல இறங்கின உடனே, இங்க யாராவது நல்ல கட்டடம் கட்டுற ஒரு நல்ல வல்லுநர் நிபுணர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒருத்தட்ட கேட்டுக்கிறார். ஒரு வயசானவர் வந்து இருக்கிறாங்கப்பா அப்படின்னு, யாருங்க அப்படின்னு, இந்த மாதிரி அட்ரஸ் தரேன், நேர் இந்த தெருவில் போயிட்டு அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கும், அங்க தோமான்னு ஒருத்தர் இருப்பாரு. யாரு? தோமான்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போய் நீனு கேளு, அவர் நிச்சயமா கட்டணம் கட்டுறதுக்கு உன் கூட இந்தியாவுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி அவர் வர்றதுக்கு அவரு கொஞ்சம் யோசிச்சாருன்னா, தகராறு பண்ணாருன்னா, நான் கொடுக்குற இந்த லெட்டரை காமி அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டார். லெட்டர் எழுதி கொடுத்துட்டார். இவர் எடுத்துக்கிட்டு ஜோப்ல வச்சுட்டு அந்த நேர் தெருவுக்கு போறாரு. அந்த தோமாவை பார்க்குறாரு. இந்த மாதிரி நான் இந்தியாவிலேருந்து ஒரு ராஜாவினுடைய மந்திரி வந்திருக்கிறேன், எங்க ராஜா அரண்மனை கட்டுறதுக்கு ஆசைப்படுறாரு, அதனால இந்த கட்டடம் கட்டுற நிபுணர் யாருன்னு இங்க இறங்கணும்னு அந்த ஏர்போர்ட் அந்த ஹார்பர்ல கேட்ட அந்த துறைமுகத்துல ஒரு வயசானவர் ஒருத்தர் வந்து, இந்த பாருப்பா இங்க தோமான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு நல்லா கட்டுவாருன்னு சொன்னாரு, அதனால்தான் உங்ககிட்ட வந்தேன், தயவு செய்து வந்து எங்க இந்தியாவில எங்க அரசனுக்கு நீங்க ஒரு அரண்மனை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் ரெக்வஸ்ட் பண்றாரு இந்த மந்திரி. ஐயோ நான் இந்தியா, இவருக்கு பகீர்னது. ஏன் இவர் ஊழியத்துக்கு எங்கதான் போக சொன்னாரு ஏற்கனவே ஆண்டவர். இவர் என்ன செஞ்சாரு, மறுத்துட்டு போக மாட்டேன்ட்டாரு. அங்க மொட்டாட்டமான மக்கள் நாங்க போகவே மாட்டேன்ட்டாரு. இப்ப இந்தியாவில இருந்தே ஒருத்தர் வந்து வருதி கூப்பிடுறாரு, எங்க இந்தியாவுக்கு வாங்க அரண்மனை கட்டணும்னு கூப்பிடுறாரு. இவருக்கு பகீர்னது, என்ன இந்த மாதிரி பண்றாரு, சோதனையில மாட்டிக்கிட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நான் வர முடியாதுங்க, எனக்கு அதெல்லாம் பார்க்கலைங்க அப்படி இப்படின்றாரு. ஏங்க நீங்க வர மறுத்தால், அந்த வயசானவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு? ஒரு சீட்டு ஒண்ணு கொடுத்தாரு. இந்தாங்க சீட்டுன்னு கொடுத்துட்டாரு. அதை எடுத்து படிக்கிறாரு. தோமா, நான் தான் உன்னை இந்தியாவுக்கு அனுப்புறேன், நீ போகணும், அவசியம் ஒரு கூட போகணும், இப்படிக்கு மரியாள் மகன் ஜீசஸ் போட்டிருக்கு. இப்படிக்கு யார் போட்டுருக்குது? மரியாள் மகன் ஜீசஸ் அப்படின்னு. இவர் கையும் ஓடல காலம் ஓடல, அப்படியே வணங்கிட்டு, ஆண்டவரே உன் சித்தத்துக்கு நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன்னு வாங்கிட்டு அப்போ வந்தவர் தான் அவர் தோமா. அப்படி வந்தவர் தான் வந்து ராஜா கிட்ட போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அவரும் ஒரு காசெல்லாம் கொடுத்து இடத்த காமிச்சிட்டாரு. எவ்வளோ ஏக்கர் நிலத்தை காமிச்சு, இந்த இடத்துல தான் நீ பெரிய அரண்மனை கட்டணும்னு சொல்லிட்டாரு. சரி கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த காசெல்லாம் வாங்கிட்டு போய் கட்டவே இல்லை, அரண்மனை கட்டவே இல்லை. இவர் பக்கத்துல இருக்கிற 10 கிராமத்துக்கு போனாரு. அந்த காசை எல்லாம் எடுத்து அள்ளி அள்ளி விட்டாரு. அப்பா இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு ஏற்றுக்கணும். சுவிசேஷத்தை சொல்றதுக்கு மன்னர் கொடுத்த அத்தனை பவுனையும் பொற்காசையும் எதுக்கு பயன்படுத்தினாரு? சுவிசேஷம் சொல்றதுக்கு பயன்படுத்தினா ஏழை எளிய மக்கள்லாம் வாரி எடுத்துக்கிட்டு வந்து இயேசு ஏற்றுக்கொண்டார். அரண்மனை கட்டவே இல்லை. ஒரு நாள் பல வருஷம் போச்சு, 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு.
ஒரு சிப்பாய் வந்து பார்த்துட்டு, என்னடா அப்படியே பொட்டக்காடாவே இருக்குது, அரண்மனை கட்டவேல பவுண்டேஷன் கூட போடலையே இந்த தோமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போயிட்டு சொல்லிட்டான். ஐயா ராஜா, அரண்மனை கட்டவேல அந்த ஆளு ஏமாத்திட்டான் அப்படின்னு உடனே இவர் வந்து பாக்குறாரு, வெறும் பெருமை மண்ணுக்கடா கிடக்குது, ஒரு அரண்மனையில ஒரு கல்ல கூட காணோம். உடனே தோமாவை கூப்பிட்டு என்கொயரி பண்றாரு. அந்த ராஜா அந்த மந்திரியும் பிடிச்சி என்கொயரி பண்றாரு. 2 பேரும் ஃப்ராட் பண்றீங்களா, அரண்மனை கட்டுட்டு என் காசெல்லாம் வாங்கி இது மாதிரி நிறைய தடவை வாங்கி நிறைய ஊழியத்தை பண்ணிட்டார். நிறைய ஊர்ல போயிட்டு ஏசாமியை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அரண்மனை கட்டல. அப்ப என்ன ஆச்சு தெரியுமா? இது தோமா வாழ்க்கையில் நடந்தது. அவருடைய சரித்திரத்துல சொன்னதுதான், நான் படிச்சதுதான் உங்ககிட்ட சொல்றேன், கதையெல்லாம் அடிக்கல, இது நடந்த சம்பவம். ராஜா இவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிட்டாரு. இன்னைக்கு நைட்டுக்குள்ளார எனக்கு விளக்கம் சொல்லி நாளை விடியறதுக்குள்ள நீங்க விளக்கம் சொல்லனா உங்க தலையை நான் என்ன செய்ய போறேன், 2 பேர் மந்திரி தலையை செய்ய போறோம், உன் தலையை செய்ய போறோம்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டார். அன்னைக்கு நைட்டு பாருங்க, அந்த ராஜாவுடைய ஒரே தம்பி ஆசை தம்பி மண்டையை போட்டுறாரு. மண்டையை போட்டாருன்னு என்ன அர்த்தம்? செத்து விட்டாரு. செத்த உடனே அவருடைய ஆத்மா நேரா போகுது பரலோகத்துக்கு. 2 தூதர்கள் இட்டுட்டு போறாங்க. போனா பெரிய பேலஸ் அவரை பாக்குறாரு. இப்படி சைட்ல போகும்போதே பாக்குறாரு. ஏங்க இந்த அரண்மனை தான் சூப்பரா இருக்குது, சூப்பரா, இது யாருக்குங்கன்னா உங்க அண்ணனுக்கு தாண்டா அங்க கட்டுறாங்க. யாருக்கு? இந்த ராஜாவுக்கு தாண்டா. யாருங்க கட்டுறா? தோமா தாண்டா கட்டுறாரு அப்படின்னு தேவத்து. தோமா கட்டாரா? அங்க பொட்டகாடா இருக்குதுன்னு எங்க அண்ணன் என்ன செய்யறாரு, இவரா அரெஸ்ட் பண்ணிட்டாரு, அவரு இங்க வந்து கட்டுறாரு எனக்கு தெரியாம. அப்ப 2 தூதர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறாரு, கொஞ்சம் என்ன விடுங்க, எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரா. விட்டாங்க. செத்து போனவரும் போய்ச்சிக்கிட்டாரு. போய்ச்சிக்கிட்டு அண்ணனை கூப்பிடுறாரு, அண்ணா இங்க வா வா வா, உனக்கு தோமா வந்து சாதாரண ஆள் கிடையாதியா, அவர் பரலோகத்துல உனக்கு பெரிய அரண்மனை கட்டிட்டு இருக்கல, என்கிட்ட சொல்லாமே நீ நினைச்சிட அங்க கட்டியா அப்படின்னு. என்னடா சொல்ற அப்படின்ற. செத்து போனவன் பேசினா எப்படி இருக்கும்? என்னன்னு கேட்டாருக்கா, அவரு தேவ மனுஷன், அவர் பரலோகத்துல கட்டுறாரு, அவர் ஒண்ணு செஞ்சிடாதுன்னு. அப்பதான் ராஜாவுக்கு புத்தி வருது. அந்த தோமாவை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னையா சங்கதி அப்படின்றாரு. நீ யாரியா அப்படின்றாரு. நான் கடவுளுடைய வேலைக்காரன், கடவுளுடைய சீஷன். நான் உன்னுடைய காசை கொண்டு அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை ஆண்டவருடைய ராஜ்யத்துல கொண்டு வந்ததுனால உனக்காக தங்கத்தாலான என்னது அரண்மனை பரலோகத்துல அங்க கட்டப்பட்டு இருக்குது, அதனாலதான் இவங்க தம்பி பார்த்துட்டு வந்து சொல்றாரு அப்படின்னா. அப்பதான் அந்த ராஜா இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். ஒரு ராஜா முதலாவது இந்தியாவில ஏற்றுக்கொண்டார். அதே மாதிரி நிறைய சொல்லுவேன் நான். இன்னைக்கு உனக்கு எனக்கு அரண்மனை கட்டணுமா இல்லையா? ஹலோ, எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? அப்ப உன் மேல இந்த கடமையை நீ செஞ்சாதான் உனக்கு அரண்மனை கட்டப்படும். அதையும் சொல்லிடுறேன். பரலோகத்துல ஒருத்தர் நம்மள மாதிரி ஒருத்தர், அவர் முஸ்லிம், அவர் வந்து பாகிஸ்தான் தேசத்தை சேர்ந்த ஒரு இஸ்லாமிய ஒரு பக்தர். அவர் குரானை பயங்கரமா படிச்சு முடிச்சுட்டு அதுல முக்திக்கு ஏதாவது வழி, முக்தினாக்கா பரகதி அடைகிறது, பரலோகத்துக்கு போறதுக்கு உண்டான வழி இருக்குதான்னு பார்த்தாரு. தெரியல, ஒண்ணுமே இல்லை, அப்படியே கொட்டையா இருக்குது, ஒன்னும் ஒரு பினிஷிங்காக இல்லை அந்த குரான். இவரு போய் பெரிய பெரிய முஸ்லீம்ல பெரிய பெரிய சாமியாருங்களாம் இருப்பாங்கல்ல, ஃபாதர் மாதிரி, அவங்ககிட்ட அஜரத்துக்கிட்ட எல்லாம் போய் கேட்கிறாரு, எப்பா முக்திக்கு வழி சொல்லுங்க. அதுதான் நானும் தேடிட்டு இருக்கிறோம், எங்களுக்கும் தெரியல அப்படின்னு. ஒருத்தவன் சொன்னான், சரி நீ முக்தி அடையணும்னு நீ ஆசைப்படுறதுனால இமயமலை சாரலுக்கு போ, இமயமலைக்கு போ, அங்க நிறைய சாமியாருங்க முக்தி அடைஞ்சுதான் கேள்விப்பட்டு இருக்கிறோம், எங்களுக்கு தெரியல, நீ வேணா போய் தேடிக்கோ அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டான். இந்த முஸ்லீம் என்ன செய்யறாரு, இமயமலைக்கு வராரு. இவரு சாமியார் போலவே காவி கட்டிக்கிட்டு தாடி விட்டுக்கிட்டு சடைமுடி வெளுத்துக்கிட்டு சாமியார் கூடயே அலையிறாரு. முக்தி அடைகிறதுக்கு என்ன வழி? எல்லா சாமியாரும் ஐயோ நானும் அதைதான் தேடிட்டு இருக்கிறேன், பாரு ஒத்த கால நின்று ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன், தலைகையில் நின்று ஜபம் பண்றேன், என்னவோ தெரிஞ்சு தவம் பண்றோம், முக்தி அடைகிறதுக்கு வழியை எங்களுக்கும் தெரியலட்டான். இப்ப அவனும் முக்தி அடிக்க தெரியலன்னு இவரு முக்தியை தேடி அலையிறார். யாரு இப்ப முஸ்லிமா இருந்தவர் இப்ப இந்துவா மாதிரி, இந்து சாமியாரா மாதிரி முக்தி அடைகிறதுக்கு வழி தேடுறாரு, அப்பயும் அவருக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல
ஒரு ராஜா அந்த வழியா போறாருன்னு கேள்விப்பட்டு இவர் ஓடுறாரு. சரி இந்த ஆள்கிட்டயாவது கேட்டு பார்ப்போம், ராஜாவுக்காவது முக்தி அடைகிறதுக்கு வழி தெரியுதா பார்ப்போம் அப்படின்னு போய் கேட்டார். ஐயா ராஜாவே, நான் இப்படி எல்லாம் அலையிறேன், முக்தி அடைகிறதுக்கு வழி என்ன அப்படின்னு கேட்டுக்கிறார். அப்ப பாருங்க, அவரு முக்தி அடைகிறதுக்கு வழியா வேணும் இந்தா அப்படின்னு சொல்லி ஒரு தோல் சுருள், தோல் அந்த காலத்துல தோல் சுருள்னு சொல்லுவாங்க தெரியுமா, தோலாலான ஒரு சுருள், இந்த படி நீ முக்தி அடைவேன்னு சொல்லிட்டார். இவர் வந்து அவருடைய குகையில் இப்படி விரிச்சு பார்த்தா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற சுவிசேஷம் அடங்கின அந்த தோல் சுருள். இவர் உட்கார்ந்து படிக்கிறாரு, இயேசுவை அறிஞ்சு கொண்டாரு, முக்தி அடைஞ்சிட்டாரு. ஆமென். முக்தி அடைஞ்சது இல்லாம இப்ப 300 வருஷமா உயிரோட இருக்கிறார். எத்தனை வருஷமா? நான் விசுவாசிக்கிறேன் இன்னமும் உயிரோட இருப்பார். இப்ப 500 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது. நான் அவரை பத்தி கேள்விப்பட்டு, யாரு கேள்விப்பட்டானா சாது சுந்தர் சிங். சொல்லுங்க, சாது சுந்தர் சிங் நம்ம நூற்றாண்டுல, போன நூற்றாண்டுல வாழ்ந்தவர். எங்களுடைய தலைமை ஸ்தாபனத்துல அவர் வந்திருக்கிறார். சாது சுந்தர் சிங் வந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அப்ப நம்மள மாதிரி ஒரு சீக்கிய மதத்துல பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர். அவர் ஸ்டோரி ஒரு பெரிய ஸ்டோரி, அதை நீங்க படிச்சு பாருங்க. அவரு அந்த சாதுக்கள் மத்தியில, சாமியார்கள் மத்தியில ஊழியம் செய்யணுன்றதுக்காக அவர் காவி கட்டிக்கிட்டு இமயமலை சாரலையே சுத்திக்கிட்டு இருப்பார். அப்ப அந்த சாதுக்கள் சொன்னாங்க, இந்த இடத்துல கைலாயத்துல ஒரு மகரிஷி இருக்கிறாரு, அவருக்கு 300 வயசு ஆகுது, இன்னும் உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்ட உடனே இந்த சாது சுந்தர் சிங்க்கு ஒரு ஆசை வந்துச்சு. எப்படியாவது இந்த மகரிஷிக்கு போய் சத்தியத்தை, சுவிசேஷத்தை சொல்லணும். அவர் ஆசை எப்படி? சுவிசேஷத்தை அவருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்பட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நான் எப்படியாவது அந்த மகரிஷிக்கு சுவிசேஷத்தை சொல்லிடணும், 300 வயசு ஆகுதா அவருக்கு, அவர் எப்படியாவது உங்களுடைய சத்தியத்தை சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறார். பல வருஷங்கள் போயிட்டே இருக்கு. ஒரு நாள் சாயந்தர வேலையில போகும்போது மழை தூரணுன்னே அந்த தூத்தல்ல அந்த பாறை வழிக்கு விழுந்து இந்த சாது சுந்தர் சிங் வந்து உருண்டு பிறகு ஒரு குகை கிட்ட வந்து விழுறாரு. இப்படி ஒரு குகை இருக்குது, அதுகிட்ட வந்து விழுந்துக்கிறாரு. பார்த்தா குகையில ஒருத்தர் கரடி மாதிரி முடிய வளர்த்துக்கிட்டு, ஜடாமுடி வளர்த்துக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிறார், தவம் பண்ணிட்டு இருக்கிறார். இவர் பார்த்தோன்னே அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். ஓ, இவர் தான் கைலாக மகரிஷியோ, இவரா கூட இருக்கலாம், பார்த்தா அப்படிதான் தெரியுது, வயசெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் கிட்டக்க போய் அவர்கிட்ட முட்டி போட்டு செபிக்கிறார். ஆண்டவரே, இந்த மகரிஷியை சந்திக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், என்னை கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க, இவருக்கு எப்படியாவது நான் இப்ப சத்தியத்தை, சுவிசேஷத்தை என்ன செய்யணும், சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு ஆமேன்றாரு. அந்த தவம் பண்ணதுல அந்த மகரிஷியும் ஆமேன் அப்படின்னாரு. அவரு என்ன சொன்னாரு, என்னடா நம்ம ஸ்லாங்ல இவரு ஆமேன்னு சொல்றாரு, இவரு என்னடா ஒரு கண்ணை மூச்சு பாக்குறாரு. யாரு? சாது சுந்தர் சிங். அப்ப அவர் சிரிச்சுட்டே சொல்றாரா, வா சுந்தர் சிங் மகனே வா, இன்னைக்கு நீ வருவன்ட்டு ஏசு ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஏசு ஆண்டவர் சொன்னாரா, சுவிசேஷத்தை உனக்கு சொல்றதுக்கு நான் வந்தேன், எனக்கு நீ சத்தியத்தை சொல்லியா, என்னையா மேட்ரு அப்படின்னாக்கா, நான் பிறப்பால் முஸ்லிம்னு அவருடைய சாட்சியை சொல்லி இன்னைக்கு இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசுவோடு நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு இரவு நேரத்துல ஏசாண்டவர் என்னிடத்துல வருவாரு, என் ஆவி ஆத்துமாவை அப்படியே சரீரத்திலிருந்து பிரித்து எடுத்து அவரோடு கூட டிராவல் பண்ண என்னை கொண்டு போவார், பரலோகத்துக்கு கொண்டு போவார், நரகத்துக்கு கொண்டு போவாரு, உலகத்துல இருக்கிற அத்தனை சபைகளுக்கும் கொண்டு போவாரு. இந்த சபைக்காக ஜெபம் பண்ணு, இவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் பகலெல்லாம் வந்து உட்கார்ந்து ஜெபிப்பேன், இரவெல்லாம் இயேசுவோடு டிராவல் பண்ணுவேன். அல்லேலூயா. அவருடைய அனுபவத்தை சொல்லும் போது, நான் ஒரு தடவை பரலோகத்துல பார்த்தேன் ஒரு சம்பவத்தை, அதை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அநேக சம்பவத்தை அந்த கைலாய மகரிஷி தன்னுடைய வாயால சொன்ன பரலோக அனுபவத்தை எல்லாம் கேட்டு, காதால கேட்டு, சாது சுந்தர் சிங் கையால ஒரு புத்தகத்தை எழுதினார். எது? வாயால கேட்டு, காதால கேட்டு என்ன செஞ்சாரு, கைப்பட ஒரு புத்தகத்தை எழுதுகிற. அந்த புத்தகத்துக்கு பேர் தான் சாது சுந்தர் சிங் கண்ட கைலாய மகரிஷி. சொல்லுங்க, அந்த புக்கு கிடைச்சா வாங்கி படிங்க, கிடைக்கும். சின்ன புக்கு தான், அவ்வளவு கருத்தாளமிக்க புக்கு. பரலோகத்தின் ரகசியத்தை அவ்வளவா அள்ளி போட்டு கொடுத்துருக்க, நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். அது எனக்கு 30 வயசு முன்னாடி அந்த புக்கு எனக்கு கிடைச்சது. அது மனப்பாடமா படிச்சு வச்சுக்கிறேன். இப்படி ஆமா, அப்படி அந்த புக்ல என்ன எழுதிக்கிறேன்னா, ஒரு சம்பவம் உங்களுக்காக சொல்றேன். என்னன்னா, நம்மேல் விழுந்த கடமை எதுங்க? சுவிசேஷத்தை அறிவிப்பது. என்னது? அது கடமை. அந்த கடமையை நீ தவறிட்டுனா நமக்கு என்னது? ஐயோ ஐயோ வேணாம், கடமையை கரெக்டா செய்வோம், ரைட்டா?
அந்த சாது நீ உற்சாகம் ஆகணுன்றதுக்காக அந்த கைலாயத்துல மகரிஷியை சந்தித்த அந்த சாது சுந்தர் சிங் எழுதுறாரு. அந்த மகரிஷி பரலோகத்துல பார்த்ததை தான் வாயால சொன்னதை எழுதினார். என்னன்னா, பரலோகத்துல இவர் போகும்போது ஏசோட டிராவல் பண்ணிட்டே போனாராம். பெரிய பேலஸ் இவங்க தூமா கட்டின மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு வீடு தேவதூதர்கள் கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சும்மா அவசர அவசரமா நிறைய தேவதூதர்கள் சும்மா அழகா கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. சும்மா பார்க்கறதுக்கு அருமையா இருக்கு. அந்த வீடு கட்டுறாங்க. பினிஷிங் ஸ்டேஜ்ல வருது ஒரு வீடு. தெரியல, இப்ப ஒரு வீடு வந்து முடிகிற ஸ்டேஜ்னா எப்படி இருக்கும்? நல்லா அழகா கட்டி ஒயிட் வாஷ் எல்லாம் பண்ணி பெயிண்ட்லாம் அடிச்சு எல்லாம் ரெடியா இருக்கும். அந்த மாதிரி பினிஷிங் ஸ்டேஜ்ல ஒரு ரெடியா இருக்குது. இன்னொரு வீட்டை பாக்குறாரு, கட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு வீட்டை பாக்குறாரு, கடக்காலோட நிக்குது. என்னது கடக்காலோட நிக்குது? என் பிள்ளைகளுக்காக கட்டப்படுகிற வீடுகள் இது. என் பிள்ளை எந்த அளவுக்கு சுறுசுறுப்பா என் வேலையை சுவிசேஷத்தை செய்யறானோ அவனுக்கு வேக வேகமா வேலை நடக்குது. எந்த அளவுக்கு அசம்பந்தமா அசால்ட்டா செய்யறானோ இப்ப செஞ்சவனுக்கு கொஞ்சம் ஸ்லோவா நடக்குது. செஞ்சு ஆரம்பிச்சு இடையில விட்டுட்டு அவன் என்ன செய்யறான்? பேசாம உட்காந்துக்கிறான் பாரு, ஊழியமே செய்யாம. அவனுக்கு கடற்காரோட நிக்குது அப்படின்னா உன் ஊர் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, நீதான் கேட்கணும். அப்ப நம்ம இந்த உலகத்துல நம்ம இருக்கிற வரைக்கும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் சுவிசேஷத்தை வேக வேகமா சொல்லும் பொழுது உனக்கு வேக வேகமா அங்க வீடு கட்டப்படும், வாசஸ்தலம் கட்டப்படும். ஸ்லோவா சொன்னா ஸ்லோவா கட்டணும். இல்ல சொல்லாமே வேணாம், நமக்கு ஏடா வம்பு வேற, இந்த ஆர்எஸ்எஸ் காரன் வேற ஒதுக்க வரான், நமக்கு தேவையில்லை, நம்ம பாட்டிலேயே வீட்லயே உட்காந்துட்டு ஏசுவே ஏசுவே கும்பிட்டா போதும் அப்படின்னாக்கா உன் வீடு கடக்காலோட நிற்கும். அப்புறம் நீ போய் அங்க போனே கடக்காலோட வீட்டுலதான் நீ வாழணும். வாழவியா? வாழ முடியுமா? அப்ப நம்ம வீடு என்ன செய்யணும்? கட்டப்படம்னு இங்க நீ என்ன செய்யணும்? உன் சுவிசேஷத்தை சொல்ற கடமைய கரெக்டா செய்யணும். ஆமென். இப்ப புரியுதா? இதுதான் சத்தியம், வேற ஒன்றும் இல்ல. இன்னைக்கு நானும் சகோதரம் பேசிட்டு வந்தோம். என்னை கூப்பிடுறதுக்கு வந்தாரு. வந்தபோது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்களேன்னு சும்மா கேட்டேன். சும்மா வாயை கேட்டு விடுவேன். அப்போ அவர் எனக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 16:9 டவுட் கேட்டார். எடுங்க, லூக்கா 16:9 படிங்க. நான் ஏசாண்டவர் உயிரோடு இருக்கும்போது சொன்ன வார்த்தை இது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படிதான் என்ன அர்த்தங்க? மண்டையை போடும்போது இன்னும் பச்சையாக சொல்லணும்னா, நம்ம சாகும்போது உங்கள் ஆத்துமா பரலோகத்துக்கு போகும்போது உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டார். வேற ஒண்ணும் இல்லை. அநீதியான உலக பொருள்னா எது எது? பவுனு சொல்லு. தங்கம் அழிஞ்சு போமா? நீ போகல எடுத்துட்டு போவியா 4 கிலோவை? இல்ல பணம் கட்டு கட்டா நீ சேர்த்து வைக்கிற பணம் எல்லாம், ஐயோ ஆண்டவரே நான் சேர்த்து வச்சேன், கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சேன், என் கூட எடுத்துட்டு போற ஆண்டவரே அப்படின்னு 1 லட்சம் எடுத்துட்டு போயிருக்கா? எதையும் எடுத்துட்டு போக முடியாது. உன் பதவி, பணம், உன் வேலை, உன் அந்தஸ்து, உன்னுடைய சொத்து பத்து, நிலம், வீடு எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு தான் போகணும். அப்ப இதுதான் அழிந்து போகிற உலக பொருள். இதை நீ என்ன செய்யணுமா? உனக்கு முன்னாடி அந்த அழிந்து போற உலக பொருளால அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்கணுமா? என்ன செய்யணுமா? இப்ப சொன்னாங்க அக்கா வீட்டுலயா, அக்கா வீட்லயா, யார் வீட்டுல அது சாப்பாடு இருக்கிறவங்க எல்லாம் போட்டு என்ன செஞ்சாங்க? தோரம்பு எல்லாம் வாங்கி எடுத்துட்டு வந்து, சிந்தனதை எடுத்துட்டு வந்து குழம்பு வச்சு அநேக பிள்ளைகளுக்கு சோத்தை போட்டு அந்த பிள்ளைகள் எல்லாம் இப்ப என்ன ஆயிட்டாங்களாம்? ஊழியக்கார ஆயிட்டாங்க. இதுதான் ஊழியம். இதுதான் அநீதியான உலக பொருள், அழிந்து போற பொருள். இதுல அநேக ஆத்மாக்களை, எத்தனை ஆத்மா நீ சம்பாதிச்ச? எத்தனை ஆத்மா சர்ச்சையை கொண்டு வந்து உன் பக்கத்துல உட்கார வச்சுக்கிற? இதெல்லாம் அக்கௌண்டபிள், கணக்கு கேட்பாரு. எத்தனை பேரை நீ சம்பாதிச்ச சொல்லு. உன்ன அதுக்குதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சும்மா வந்துட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு பிள்ளைய கொடுங்க, எனக்கு கல்யாணம் பண்ண கொடுங்க, எனக்கு வீட்டு கட்டறதுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவன் தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் கொசுறு மாதிரி. கொசுறுன்னு என்னன்னு தெரியுமா? ஹலோ, தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறீங்க. கொசுறுன்னா என்ன? 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கினீங்கன்னா பையன் வீட்டுக்கிட்டே இருப்பீங்க. என்னன்னு
ஒரு கத்திரிக்காய் போடியா, நான்லாம் அதிகமா செய்வேன். அவன் போற வரைக்கும் நீட்டிட்டே இருப்பேன். அவன் போட்டாதான் என் மனசு ஆடும். கொசுருக்கு ஆசைப்படுறா கேவலமான ஜென்மம் நம்பலாம். ஆண்டவர்கிட்ட வந்து கொசுருக்கு ஆசைப்படுறோம். இது கேட்காதே உனக்கு கொடுப்பாரு. இந்த உலக காரியத்தெல்லாம் நீ ஆசைப்படுறதுல என்ன, ஆண்டவரே நான் 1000 ஆத்மா ஆதாயம் பண்ண, 1000 பேரை குடும்பத்தை நான் கொண்டு வந்து நிறுத்தின ஆண்டவரே, எனக்கு ஒரு வைராக்கியம் வாஞ்சி இருக்கு, எனக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் 1000 சீசன்ல உருவாக்கணும்னு ஒரு பொறுத்துறையோட இருக்கு. எத்தனை சீசன்? ஆமா, 1000 பேரை உருவாக்கி 1000 இடத்துக்கு அனுப்பணும். அவன் போய் 1000கணக்கான மக்களை ஆதாயம் பண்ணணும். அப்ப அந்த ஆசை நான் படணும். அதுக்கு நேரம் ஒண்ணு நடத்துவார். நீ ஆசைப்பட்டாதான் உனக்கு கிடைக்கும். நீ எதுக்கு ஆசைப்படுற? ஆமா, என் புள்ள நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு நல்ல வீடு கொடுக்கணும், நான் கூட வீட்டுல இருக்கிறேன், மெத்த வீடு கொடுக்கணும், இதுக்குதான் ஆசைப்படுறோம். என் கடன் அடையணும். அன்பால இதெல்லாம் கொசுறு மாதிரி ஆண்டவர் அழகா அள்ளி தருவார். சாலமோன்னு ஒரு ராஜா இருந்தாரா? அவர்கிட்ட ஆண்டவர் வந்து நேரடியா காட்சி கொடுத்து, உனே சாலமோன் உனக்கு என்னப்பா வேணும் கேளுப்பா அப்படின்னு. அவர் என்ன கேட்டாரு? ஆண்டவரே, இந்த மக்கள் எல்லாம் அரசாளக்கூடிய எனக்கு ஞானம் இல்லை, நான் சின்ன பையன், எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு. ஆண்டவர் புலாயத்தை அடைஞ்சிட்டார். பரவாயில்ல, நம்ம மக்களை ஆளுமை பண்றதுக்கு ஞானத்தை கேட்கிறானே அப்படின்னு உனக்கு ஞானத்தை அளவு இல்லாம கொடுக்குறேன்டா. உனக்கு முன்ன இருந்தவங்க கிடையாது, பின்ன இருந்தவங்க கிடையாது, அந்த அளவுக்கு ஞானத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. கொடுத்துட்டு பேசாம விட்டாரா? நீ கேட்காத, என்ன சொன்னாரு? கேட்காத. அதான் அந்த லைன். சொல்லுங்க. நீ எனக்கு சொத்து வேணும், ஆஸ்தி வேணும், பணம் வேணும், அது வேணும்னு கேட்கல, அந்த கேட்காத ஐஸ்வர்யத்தையும் அள்ளி கொடுக்குறேங்க. ஆண்டவர் நமக்கு அள்ளி கொடுக்கணுமா கிள்ளி கொடுக்கணுமா? சொல்லுங்க. அள்ளி கொடுக்கணுமா கிள்ளி கொடுக்கணுமா? அள்ளி கொடுக்கணும்னா ஆத்தும ஆதாயம் பண்ண அள்ளி கொடுப்பாரு. நான் செஞ்சேன். என்னுடைய வாழ்க்கையில நான் கத்துக்கிட்ட சக்தி இதுதான். நான் ஏன் சாண்டர்ட்டு நேத்து வந்தேன்னா, நேத்தானே வந்தேன், அதுதான் விட்டேன் இல்லையா? ஏசாண்டர்ட்ட விக்கிரகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஏசாண்டர்ட்ட வந்துட்டேன். வந்த உடனே எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த சத்தியம் ஃபார்முலா இதுதான். என்ன ஃபார்முலா கத்துக் கொடுத்தாரு அப்படின்னாக்கா, இன்னைக்கு ஒரு வார்த்தை அதை நான் சொல்லிடுறேன். அது நிறைய ஃபார்முலா கத்துக் கொடுத்தாரு. இப்ப நிறைய ஃபார்முலால உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபார்முலா கத்துக் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஃபார்முலா நான் கத்துக் கொடுத்தேன். இன்னைக்கு மத்தேயு 11:28. நான் எடுக்காதீங்க. நான் இப்ப ஆரம்பிப்பேன், நீங்க முடிச்சிருவீங்க. வருத்தப்பட்டு என்ன என் கண்ணே பட்டு போல, அந்த அளவுக்கு நல்ல மூலையில வச்சுக்கிறீங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் உன்னை கேட்கிற கேள்வி, இளைப்பாறுதல் கிடைச்சதா? அதாங்க கிடைக்கல. நீங்க எத்தனை பேர் சொல்றோம். நானும் இளைப்பாறுதல் கிடைக்காதான் இருந்தேன். சர்ச்சைக்கு போனா இளைப்பாறுதல் கிடைச்சிடும் சொன்னாங்க, வந்தேன், ரட்சிக்கப்படுனாங்க, பட்டேன், எல்லாம் பண்ணேன். ஆனா இளைப்பாறுதல் கிடைக்கவே இல்லையே. 2.5 வருஷம் ஆகி கிடைக்கலையே. 1 வருஷம் 2 வருஷம் ஆகல, 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப ஏசாண்டர்ட்ட வந்துட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானசானம் எடுத்துட்டேன். என் கடன் பிரச்சனை தீரல. என்ன செய்யறது? அப்பதான் ஆண்டவர்கிட்ட உடாப்புடியா பிடிச்சேன். நான் பிரதர்கிட்ட வரும்போது சொல்லிட்டு வந்தேன், நான் சினிமா பைத்தியம். அந்த காலத்துல அதாவது பழைய எல்லாம் என்ன ஆயிடுச்சு, ஓய்ஞ்சிச்சு, எல்லாம் இப்ப இல்ல, புதிதாயிடுச்சு. பழைய கதையை கொஞ்சம் சொல்றேன் நான். என் கதைய இந்த அலைகள் ஓய்வுதல் இருந்து படம் வந்தது தெரியுமா? எத்தனை பேர் பாத்துக்கீங்க? அதை பார்த்துதான் வீணா போனேன் நான். என் மனைவிய வீட்டை விட்டு கடத்தி, காலேஜ் போறவங்கள கடத்தி எடுத்து போய் கல்யாணம் பண்ணேன். அந்த அலைகள் ஓய்வுல 10 தடவை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிட்டேன். அந்த சினிமா என்ன பாழா போன ஒரு பாவத்துக்கு வழி நடத்தியது. அதே போல இந்த மாதிரி சினிமா பைத்தியம் வச்சுங்க, அது போட்டோம். இந்த முதல் மரியாதைன்னு ஒரு படத்துல ஒருத்தன் ஒரு சாமியார் உடுக்கட்டிப்பான். யார் பாத்துக்கிறீங்களா? என்னன்னு சொல்லி அனுப்பான்னா, உண்மை தெரிஞ்சவனு சாமி, என்னன்னு சொல்லுவான், உண்மை தெரிஞ்சவனு சாமி அப்படின்னும். நானும்
அதை கத்துக்கிட்டு அது மனசுல பதிஞ்சு போச்சு. ஏசாண்டர்கிட்ட வந்து முட்டி போட்டு ஜோம் பண்ணும்போது நானும் உடுக்கடிக்க ஆரம்பிச்சிடும். உண்மை தெரிஞ்சவங்க சாமி, எனக்கு உண்மை தெரிஞ்சவங்க சாமி, 2.5 வருஷம் ஆகுது, இன்னும் நானு ஆசீர்வாதத்தை பார்க்கல, இளைப்பாறுதல் கிடைக்கல, என்ன காரணம்? உண்மை தெரிஞ்சவங்க சாமின்னு அடிக்க ஆரம்பிச்சோம் பாரு. அவருக்கு தாங்க முடியல. இளைப்பாறுதல் இல்லாம தவிக்கிறாங்க. படிங்க. நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கு இளைப்பாறு கிடைக்கும். தயவு செய்து அக்கா, அண்ணன், எல்லாம் அப்பா அம்மா எல்லாருக்கும் உங்களுக்கு கை கூப்பி கேட்கிறேன். உன் பைபிள்ல அப்பொழுது எங்கெங்கெல்லாம் உன் கண்ணால பாக்குறியோ ஒரு பேனாவை எடுத்து ஒரு கட்டம் போட தாயா, போடுங்க தாயா. அப்பொழுது அப்படின்னு வந்துச்சுனாலே நீ என்ன செய்யணும்? ஒரு கட்டம் போட்டு எப்பொழுதுன்னு கேளு. உருக்கடி, அதான் உருக்கடிக்கும். உருக்கடிச்சே நீ என்ன பார்த்தா இவர் உடுக்க இயேசுவே உண்மை தெரியாம செய்யறாரு. அது இல்ல உடுக்க. ஏன் உடுக்க எப்படின்னாக்கா கட்டம் போட்டு அடிக்கிறது தான். எப்படி கட்டம் போட்டு இயேசுவே எப்பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும் சொல்லு. அதை திரும்ப திரும்ப படி, அது ஆன்சர் உனக்கு கொடுக்கும். என்ன ஆன்சர் கொடுக்குது அண்ணா சொல்லுங்க. அது இல்லைங்க, அப்பொழுதுன்ற இடத்துல நிறுத்துங்க, இன்னும் படிக்க போகாதீங்க. அடுத்தது அப்பொழுதுன்னு இருக்குல்ல, எப்பொழுதுன்னு கேளுங்க. ஐயோ கேட்கறதுக்கு என்னங்க? எப்பொழுது? அப்பொழுது. எப்பொழுது? அப்பொழுது. எப்பொழுது? ஆன்சர் என்ன? ஒண்ணு நான் இப்ப சொல்லிடுறேன் உங்களுக்கு, நேரம் இல்லாதனால சொல்லிடுறேன். ஒண்ணு கற்றுக்கொள், 2 ஏற்றுக்கொள். சொல்லுங்க. கற்றுக்கொள், ஏற்றுக்கொள். இந்த 2 காரியத்தை நீ செய்யும் பொழுது இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆமே. இப்ப புரியுதா? எதையோ கத்துக்க சொல்றாரு, எதையோ ஏற்றுக்கொள்ள சொல்றாரு. என்ன கத்துக்கணும், என்ன ஏத்துக்கணும்? அடுத்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? என்ன கத்துக்கணும்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொண்டு என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது உங்கள் ஆத்மாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்னு எழுதியிருந்தா எத்தனையோ பேர் கத்துட்டு இருக்கும். அப்படி போடல. அங்க என்ன இது டிஷ் பண்ணி போட்டு இருக்குது. என்னன்னா, நான் சாந்தம் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுதுன்னு போட்டிருக்கு. அதுதாங்க குழப்பமே இருக்கு. அதனாலதான் எந்த கிறிஸ்துவனும் அதை புரிஞ்சுக்காம ஜம்ப் ஆகி போயிடும். இந்த 28 மட்டும் மனப்பாடமா வச்சுக்கிற கிறிஸ்தவர்கள் 29 அர்த்தம் தெரியாம போயிடும். புரியுதா புரியலையா? இப்ப எதை கற்றுக்கொள்ள சொல்றாருன்னா, அவருடைய சுபாவத்தை கற்றுக்கொள். எதை கற்றுக்கொள்? அவருடைய சுபாவம் என்ன? சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். அப்ப ஏசாண்டர்கிட்ட வந்த நீனு சாந்தத்தையும் மனத்தாழ்மை இன்ன வரைக்கும் கத்துக்கிட்டியான்னு என்ன கேட்டார். ஒன்ன கேட்கல. உன்னை கேட்டோம்னா நீனும் என்ன சொல்லுவ? இல்ல ஆண்டவரே, 25 வருஷமா நானும் ஆலயத்துக்கு தான் வரேன், எனக்கு இருக்கிற எரிச்சல் மாதிரி யாருக்கும் இருக்காது, எனக்கு இருக்கிற கோபம் மாதிரி யாருக்கும் இருக்காது. அது வேற பெருமையா, எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டிய விடுவாம்பார், ஒரு அரை தோடுகள்லாம் பிச்சு தாளம் விட்டோம். அந்த மாதிரி எனக்கு மேரேஜ் டே நடந்தது. மேரேஜ் நாள் 84 எனக்கு மேரேஜ் ஆச்சு. அது ஒரு நாள் கொண்டாடுறோம். சரி, முத என் பொண்டாட்டிக்கு தோடு வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு நகை கடைக்கு போய் தோடு வாங்கி கொடுக்குறேன். நானே தான் போட்டும் விடுறேன். ஆசையா போட்டு விட்டுட்டு தோசை சுட்டு சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டே வரும். ஏதோ ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசிட்டேங்க. ஆனாதான் கோவம் வந்து மிஷின் மிஷின் தான். அவன் எங்க பொண்டாட்டி தான் வாய் பெருசும் இல்ல, அவன் ஏதோ சொன்னான், ஏறிடுச்சு எனக்கு முட்டா ஒரு ஆறு. அவ்வளவுதான், தோடெல்லாம் பறந்துட்டு போயிடுச்சு. தோடக்கணும் காலில் தோடக்கணும். நானே வாங்கி கொடுத்தோம் தேடிட்டு இருக்கிறேன். இளைப்பாறுதல் கிடைக்குமா? இளைப்பாறுதல் கிடைக்கலன்னு மட்டும் வருத்தப்படுறோம், ஆண்டவர் நமக்கு செய்யலன்னு மட்டும் வருத்தப்படுறோம். ஆனா அவருடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கத்துக்கிட்டோமா? அம்மாவிலே நான் அப்படியே சரண்டர் ஆயிட்டேன். இல்ல ஆண்டவரே, நான் 2.5 வருஷம் உன்கிட்ட வந்தேன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறேன்.
ஞானஸ்தானம் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டேன், பேரம் மாத்திட்டேன்னு சொல்றேன், ஆனா இன்னும் சாந்தத்தை மனத்தாய்மை நான் என்ன செய்யல, கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரணம். சரி ஏத்துக்கோன்றிய, அது என்னது? நுகத்தை ஏற்றுக்கொள்ன்ற. நுகம்னா என்னங்க? நம்ம லாங்குவேஜ்ல சொல்லுங்க, நுகம்னா என்ன? பாடுகளா? இல்ல நுகத்தடி வைப்பாங்க தெரியுமா? அந்த வண்டி பாரம்லாம் எங்க இருக்கும்? அந்த நுகத்தடியில தான் இருக்கும். புரியுது? அதுதான் பாரம்னு சொல்லுவாங்க. என்னது பாரம் அப்படின்னு. அப்ப எனக்கு பாரம் 5 லட்சம் ரூபாய் கடன் பாரம். எனக்கு பாரம் என்னது? உன் பாரம் என்ன சொல்ல? ஏதாவது 5 லட்சம் ரூபாய் கடன் பாரமா? சரி ரைட் வச்சுக்கோ. என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையான்னு பாரமா இருக்கும், வீடு கட்டலையான்னு பாரமா இருக்கும், படிப்பு வரலையான்னு பாரமா இருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு இல்லையா, இங்கிலீஷ் தெரியலையான்னு பாரம் எனக்கு, உனக்கு மேக்ஸ் தெரியலையான்னு பாரம் இல்லையா? இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாரம் இருக்குமா இல்லையா? தலைவரை கேட்டா தெரியும் என்னங்க பாரம், சர்ச்சை கட்டணும்னு பாருங்க, ஆத்மாக்கள் நிறைய வரணும் பாரம், ஊழியக்காரர்களுக்கு பாரம். இப்ப நம்ம பாரம்ல இதுதான் உண்மையா இல்லையா? உன் குடும்ப பாரம், உன் கஷ்டம், இதுதான் பாரம்னு சொல்றது இல்லையா? ஆண்டவருக்கு என்னையா பாரம்? சோத்துக்கு இல்லைன்னு பாருமா, இல்ல உஜுவன் பணம் கட்டணும்னு பாருமா? என்ன பாரம்? ஆண்டவருக்கு என்ன பாரம்? ஆத்ம பாரம். சபாஷ். ஆண்டவருக்கு என்ன பாரம்? இந்த இந்தியா தேசத்துக்காக ஜெபிச்சோம், இந்தியாவில இருக்கிற எல்லா மட பசங்களும் என்ன விட்டுட்டு எதை போய் கும்பிடுறானுங்க, எதையோ நிக்கிற சிலையை கும்பிடுறான்னு பாரம். நான் படைத்ததெல்லாம் கடவுளாக்கிட்டு அதையெல்லாம் கும்பிடுறானே பாரம். படைத்தவரை விட்டுட்டு படைக்கப்பட்டவைகளை கும்பிடுறானே பாரம். இப்ப ஆத்துமாக்கள் பேர பாரம். உனக்கு என்ன பாரம்? கடன் பிரச்சனை பாரம், என் பிள்ளைங்க பாரம், என் பிள்ளைங்க எல்லாம் படிக்கணும், என் புள்ள குடிக்கிறான், என் புருஷன் குடிக்கிறான், இதுதான் நம்ம பாரம். உண்மையா இல்லையா? இது இப்படியே இருக்கட்டும். ஒரு நடந்த சம்பவம் ஞாபகம் வர்றதுனால சொல்றேன். ஒரு அக்கா இங்கதான் இருக்கிறாங்க, தஞ்சாவூர் புறத்துல. அந்த அக்கா ஆர்சி குடும்பத்துல இருந்து ஆண்டருக்குள்ள வந்தவங்க, நல்லா தெரிஞ்சுங்க. அவங்க பெரிய கோடீஸ்வரங்க, பணக்காரன், ஃபேக்டரி ஓனர், அவங்க அப்பா அம்மா எல்லாம். இவங்க ஆர்சில இருந்து ஏசாமி ஏற்றுக்கொண்டாங்கன்றதுனால இவங்களை வீட்டை விட்டு தேர்த்து அனுப்பிச்சிட்டாங்க. போ இயேசுவே உனக்கு சோறு போடுவாரு, ஃபேக்டரியில இடம் இல்லை, சொத்துல இடம் இல்லை, எதுவுமே இல்லைன்னு அனுப்பிச்சிட்டாரு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு கிடக்குறாங்க. இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நாள் ஒரு தீர்மானத்தோட ஒரு தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு ஜெபிக்கிறதுக்காக மேல போறாங்க மாடியில. போய் ஆண்டவரே எப்படியாவது 1 இல்ல 2 பார்த்துடணும், நீங்க என்கிட்ட வந்து நேரடியா பேசிதான் ஆகணும், காட்சி கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லி போய் விடாத ஜோம் பண்றாங்க. 5 மணி நேரம் ஆச்சு, 6 மணி நேரம் ஆச்சு. ஏசாமி தத்துவமா காட்சி கொடுத்துட்டார். நடந்த சம்பவம். வந்து நிக்கிறார், வந்து நின்றுட்டு இங்கிலீஷ்ல தான் பேசினாராம். மை டியர் டாக்டர், வாட் யூ வாண்ட் அப்படின்னா, என்னை கூப்பிட்டு இருக்கிறியே மகளே, உனக்கு என்ன வேணும் மகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்னால காட்சி கொடுத்தா எப்படி இருக்கும் உனக்கு? ஐயோ ஆண்டவரே நீனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெய் மறந்துட்டு என்ன வேணும் கேளு மகளேன்னு இது கேட்டுச்சான். ஆண்டவரே என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும் ஆண்டவரே. சரி மகளே போயிட்டான். இதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. ஏங்க நேற்று ஆண்டவரை ஜீசஸ பார்த்தேன், என்ன வேணும்னு கேட்டார், வாடி வாண்டினாரு, என் புருஷன் நல்லா இருக்கும், என் பிள்ளை நல்லா இருக்குன்னு கேட்டேன், ஆண்டவர் ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டாரு, இன்னும் நீங்க கவலையே படாதீங்க, நமக்கு ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் என்ன செஞ்சு அந்த ஆசை வந்துச்சு. இன்னைக்கும் ஆண்டவர் போய் பார்ப்போம், இன்னைக்கும் ஆண்டவர் போய் பார்ப்போம், முகமுகமா தரிசிப்போம்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ எதை கதவை சாத்திட்டு தண்ணியை வச்சுட்டு ஆண்டவரே கதறி ஜெபம் பண்ணிட்டே இருந்துதான். ஆண்டவர் 6 மணி நேரம் ஆனும் வரல, 7 மணிக்கும் வரல, 7 மணி நேரமா ஜெபம் பண்ணி வரல, 8 மணி நேரமும் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இன்னைக்கு உன்னை பார்க்காம நான் கீழே இறங்க மாட்டேன் அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது 8வது மணி நேரம் வந்து ஆண்டவர் நின்னாங்க. இப்ப முதல் நாள் வரும்போது உற்சாகமா சிரிச்ச மூஞ்சோட அப்படியே வந்து மை டியர் டாக்டர் வாட் யூ வாண்ட் அப்படின்னு சிரிச்ச முதல்ல வந்தவர் இப்ப சோகம் முதல்ல வந்து நிக்கிறாங்க. மகளே என்னப்பா கூப்பிட்டேன், பார்த்தோன்னு நேத்து பார்த்து பேசுங்க, நீ பார்த்து பேசுங்க, வித்தியாசம் தெரியுமா இல்லையா? என்ன ஆண்டவரே என்ன சோகமா நிக்கிறீங்க, என்ன விஷயம்? பின்ன என்ன மகளே, நேத்து கூப்பிட்டேன், நான் ஆசையா வந்தேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்டேன், நீதான் வேணும் இயேசுவேன்னு எனக்கு சொல்லல. எல்லா உலகத்துக்கு பொம்பளை மாதிரி என் புருஷன் நல்லா இருக்கு, என் புள்ள நல்லா இருக்குன்னு கேட்டேன்ல, அதான் வருத்தமா வந்து ஆண்டவரே என்ன மன்னிச்சிருன்னு கதறினான். ஆண்டவர் என்ன விரும்புறாரு தெரியுமா? உங்கள்கிட்ட அவரை நேசிக்க முதல் இடத்தை கொடுக்கணும்னு விரும்புறாரு. நம்முடைய ஆசையெல்லாம் எப்படி இருக்கு? இந்த உலகத்தை சுத்தியே இருக்கு, உன் புருஷனை சுத்தி, பிள்ளைய சுத்தி, உன் வீட்டை சுத்தி. அப்பாலே
ஆண்டவருடைய மனசை அறிந்து கொள். அவருடைய பாரம் என்னன்னா அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் பேர்ல பாரம். இப்ப அந்த பாரத்தை நீ சுமந்துக்கோ, அந்த பாரத்தை நீ சுமந்துக்கோ, உன் பாரத்தை என்கிட்ட கொடுத்துரு. அதான் அங்க அர்த்தம். இந்த 29 அர்த்தம் என்னன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிற என்னிடத்துல கத்துக்கோ, என் பாரத்தை நீ சுமந்துக்கோ, உன் பாரத்தை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லிட்டு 30வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, என் சுமை லெகுவாயும் இருக்கிறது, என் பாரம் உனக்கு ரொம்ப ஈஸி. எனக்கு காமிச்சாரு அந்த பார்முலா சொல்லி கொடுக்கும் போது எனக்கு சொன்னாரு, உன்னுடைய 5 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை உன்னால சுமக்க முடியாது, நீ அதை என்கிட்ட கொடுத்துரு, அதை நான் ஈஸியா சுமந்துருவேன். ஏன் பாரத்தை நீ வாங்கிக்கோ, ஆத்ம பாரத்தை நீ வாங்கிக்கோ, அது உனக்கு ஈஸி அப்படின்னா. எனக்கு அது புரியல மரமண்டைக்கு. அப்ப நான் என்ன இருந்தேன், எனக்கு புரியல ஆண்டவரே, எனக்கு சொல்லி கொடு அப்படின்னு. அப்ப 2 தரிசனத்துல 2 மூட்டையை காட்டினாங்க. ஒரு மூட்டை வந்து நெல்லு மூட்டை, ஒரு மூட்டை நிறைய பஞ்சு இருக்குது, ஒரு மூட்டை நிறைய நெல் இருக்கு. நீ எந்த மூட்டையை தூக்குவ அப்படின்னா, நீ எந்த மூட்டையை தூக்குவ? ஆனா எந்த மூட்டையை தூக்குவ? எந்த மூட்டையை தூக்குவ? ஏன் பஞ்சு மூட்டையை தூக்குவ? லேசா இருக்கும், கனம் இல்ல. நெல்லு மூட்டை கனமா இருக்கும், வெயிட்டா இருக்கும், தூக்க முடியாது. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, தோபாரு, உன் 5 லட்சம் ரூபாய் கடன் பிரச்சனை இந்த நெல்லு மூட்டைக்கு சமம், என் ஆத்தும பாறை இந்த பஞ்சு மூட்டைக்கு சமம், நீ எதை தூக்க போற அப்படின்னு. ஐயோ, பஞ்சு மூட்டையை நான் தூக்கிறேன்னு. அப்ப உன் மூட்டையாகிய நெல்லு மூட்டைய நீ என்ன செய்ப்ப, உன் தலையில இருக்கிற 5 லட்சம் ரூபாய் கடன் பாரத்தை இறக்கி என் பாரத்துல வை அப்படின்னா. இப்ப நெல்லு மூட்டையா இருக்கிற 5 லட்சம் ரூபாய் பாரத்தை இப்ப இறக்கி ஆண்டவரே உன் பாரத்துல வச்சுட்டேன். அவரு பாரம் என்னது? பஞ்சு மூட்டை. இதை நீ இப்ப சுமந்து கொண்டாரு. இப்ப என் தலையில எது இருக்கு? பஞ்சு மூட்டை இருக்கு. என்ன மூட்டை இருக்கு? ஆத்ம பாரம் இருக்கு. என் பாரத்தை நான் எங்க இறக்கி வச்சிட்டேன்? கடல் பாரத்தை ஆண்டவத்தை இறக்கி வச்சிட்டேன். இப்ப என் தலையில இருக்கிற பாரத்தை குறித்து நான் கவலைப்படணும், அதை குறித்து நான் யோசிக்கணும், அதை குறித்து தான் ஓடணும். என் கடன் பாரத்தை இறக்கி வச்சதை குறித்து நான் யோசிக்கலாமா? இதுதான் எனக்கு கத்துக் கொடுத்தார். இப்ப நான் என்ன செஞ்சேன், இப்ப டோர் டோரா போய் வீடு வீடா போய் ஏசாண்டவர், அக்கா வீட்டுல யாருக்கா? ஏமா, நான் தாங்க ஜீசஸ் வந்துக்கிறேன், என்னை ஏத்துக்க தயவு செய்து சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாருயா, ஏசாண்டவர் சொல்ல முடியாது, ஆனா ஒன்னால சொல்ல முடியும். டோர் டோரா போய் தட்டி, இயேசு நல்லவர், அவரை ஏத்துக்கொள்ளுங்க, இயேசு நல்லவர் ஏத்துக்கொள்ளுங்க, இயேசு நல்லவர், இந்த சர்ச்சுக்கு வாங்க. சொல்ல முடியுமா? முடியாது. இது ரொம்ப கஷ்டமான வேலையா, ஈஸியான வேலையா? உன் கடன் அடைக்கிறதுக்கு முடியாது, கஷ்டம். ஏன்னா சம்பாதிக்கல, வழி இல்லை, தெரியல, வருமானம் இல்லை. அப்ப என் தலையில இருக்கிற பாரத்தை சுமந்துக்கிட்டு நான் ஓட ஆரம்பிச்சேன். டோர் டோரா பாக்குறவன் வழியில பாக்குறோம், ஏங்க இயேசு நல்லவர், வாங்க இயேசு ஒண்ணு நேசிக்கிறாருங்க. இயேசு ஒண்ணு கார்ல வந்த உடனே பார்த்தேன், ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு போட்டுருக்கு. நம்ம அப்பதான் இவர் மைண்ட நான் ரீட் பண்ணேன், ஏறி நம்மள மாதிரி இருக்கிற தலைவர். எனக்கு அந்த வார்த்தை தான் பிடிக்கும், ஜீசஸ் லவ்ஸ். என் வீட்டுல, என் கார்ல, என் 2 வீலர்ல எல்லாம் ஜீசஸ் லவ்ஸ் தான். இயேசு ஒண்ணே நேசிக்கிறார். அதுக்கு நான் கத்துக்கிட்ட சத்தியம் வேற, அதையும் சொல்லிடுறேன். இயேசு நேசிக்கிறாருக்கு ஒரு கதை இருக்கு, நடந்த சம்பவம். என்னன்னா, ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்துக்குள்ள போறாரு. போய் அங்க இருக்கிற விளையாடிட்டு இருக்கிற பசங்கிட்ட கேக்குற, இந்த ஊர்லயே மொட்டத்தனமான ஒரு மனுஷன் யாங்க, இந்த ஊரே பார்த்து நடுங்கிற மனுஷன் யாரு? அந்த மெத்தையில ஒருத்தன் குடிகாரன் இருக்கிறான், அவன் பயங்கர போக்கடா, பயங்கர முரட, யாரும் இருந்தாலும் அடிச்சிருவான், அந்த மாதிரி ஆள் அவன். அவன்கிட்ட போறதுக்கு பேசுறதுக்கு எல்லாம் பயப்படுவாங்கன்னு, அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு தேவை. நேரம் அந்த மெத்தைக்கு போறாரு. இது நடந்த சம்பவம். டொக்கு தட்டுறாரு. தட்டின உடனே அவன் குடிச்சிட்டு இருக்கிறவன், ஏய் யாரு அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஏய் யாரு தட்டிக்கிட்டே இருக்கிறாரு. தட்டு உடனே திறந்த உடனே இவர் சொல்றாரு, இந்த ஊழியக்காரு ஜிப்பா மாட்டிட்டு ஒரு டாக்ஸ் கொடுத்துட்டு, இயேசு ஒண்ணு நேசிக்கிறாரு, அதை சொல்லதான் நான் வாங்கிட்டேன். ஏசாது கீசாது பா, டிஸ்டர்ப் பண்றேன் அப்படின்னு நான் குடிச்சிட்டு இருக்கிறேன், டிஸ்டர்ப் பண்றேன். இயேசு ஒண்ணு நேசிக்கிறாருப்பா, குடிக்காதுப்பா. இயேசு ஒண்ணு நேசிக்கிறார், இயேசு ஒண்ணு நேசிக்கிறான்னு சொல்லிட்டே 10 சொல்லிட்டாரு பாரு. இவனுக்கு வராரு, அவ்வளவுதான். தள்ளலாம் ஒரு தள்ளு, கீழே விட்டு உருண்டு விட்டார். கீழே திரும்பி ஏறி போய் இயேசு ஒண்ணு நேசிக்கிறாருப்பா, இதை சொல்றதுதான். யோ நீ அடங்க மாட்ட, ஓத திரும்பியும் ஓடுறாரு.
அடியோ தண்டமான அடிச்சுட்டான். இவருக்கு உயிர் போற நிலைமையில உயிர் போயிடுச்சு. சரி உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவன் ஈத்துட்டு வந்து அந்த தோட்டத்துல மம்டி எடுத்து வெட்டி குழிவை போட்டு போச்சிடணும் புதைக்கும் போது எல்லாம் ஆளுங்கெல்லாம் ஓடி வர்றாங்க. இவன் ஓடி விட்டான், தப்பிச்சிட்டான். கடைசியில பார்த்தா வந்து பாக்குறான், அந்த இடத்துல அந்த பாடி இல்லை. இவரு நல்ல மயக்கடிச்சு ஊந்துட்டாரு. அவர் சொன்னதே திரும்ப திரும்ப இருக்காது. ஆகுது ஏசுவனை நேசிக்கிறார் சொல்லதான் வந்தேன், ஏசுவனை நேசிக்கிறார் சொல்லதான் வந்தேன். குடிக்கிறான், புல்லடிக்கிறான், பொட்டடிக்கிறான், என்னென்னோ செஞ்சு பாக்குறான். 3 நாளா தூக்கமே இல்லை. ஒரு வாரம் ஆகுது, தூக்கம் இல்லாம கிடக்கிறான். அதே திரும்பி திரும்பி வருது. குடியும் கைதுமா இருக்கிறான். ஒரு லெட்டர் போஸ்ட்மேன் வந்து ஒரு லெட்டர் போடுறாரு, லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டரை பாக்குறாரு. அதை திறந்து பார்த்தா ஏசுவனை நேசிக்கிறாரு. யாரா இவனும் ஏசுவனை நேசிக்கிறான். அப்படி தம்பி, நீ என்னை அடிச்சு சாகடிச்சு போட்ட, ஆனா என்ன ஆண்டவர் தப்பு வச்சாரு. இப்ப நான் வந்து இந்த ஆஸ்பத்திரியில சேர்ந்து நான் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறேன், இப்படிக்கு பாஸ்டர் அப்படின்னு போட்டு ஒரு கையெழுத்து போட்டு ஒரு தபால் வருது. இந்த தபாலை எடுத்துட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு டவுனுக்கு ஓடலாம். டவுனுக்கு ஓடி போய் பார்த்தா அவர் அப்படியே படுத்த படுக்கையில கிடக்குறாரு. அவருடைய 2 காலும் இல்லை. 2 காலம் இல்லை. இவன் அடிச்சதுல அந்த கால் முறிஞ்சு செதஞ்சு அந்த காலை வந்து 2 காலையும் எடுத்துட்டாங்க. 2 காலை எடுத்தாதான் இவர் பிழைப்பாருன்னு சொல்லி டாக்டருங்க 2 காலையும் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. 2 கால் இல்லாம படுத்து கிடக்குறாங்க. இவன் போய் பார்த்த உடனே இவனுக்கு ஷாக் ஆகும். இவர் வந்த உடனே, நீ வருவன்னு எனக்கு தெரியும், ஏசுவனை நேசிக்கிறார். யோ அதை சொன்னதியா? ஒரு வாரமா எனக்கு தலை வெடிச்சிட்டு போற மாதிரி இருக்குது. ஏசு யாரையா ஏசு, என்னையா நேசிக்கணும் அப்படின்னு இவன் கத்துறான் ஆஸ்பத்திரி. அப்ப உட்காந்து சுவிசேஷத்தை சொல்றான். இயேசுவின் அன்பை புரிஞ்சுக்கிட்டான். அந்த இயேசு எனக்கு வேணும். நான் இவ்வளவு அடிச்சு உன் 2 காலு போய் என்ன நேசிக்கிறியா அப்படின்னா, இயேசு உன்னை நேசிக்க சொல்றாரு. அதனால்தான் நானு உனக்கு கடிதாசி எழுதினேன். அந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி கண்ணீரோடு அங்க ஒப்பு கொடுத்தான். அன்னைக்குல இருந்து இயேசு ஏற்றுக்கொண்டான். இந்த ஆளை டிஸ்சார்ஜ் பண்ண உடனே அவர் கழுத்து மேல தோல் மேல அவரை சுமந்துகிட்டு, இவரால் நடக்க முடியாது இல்ல, தோல் மேல அவன் பக்க பயில்வான், அவன் தோல் மேல சுமந்துகிட்டு, இனி நீ விட்ட வேலையை நான் செய்யறையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊடா போய் இயேசுவனை நேசிக்கிறார், இயேசுவனை நேசிக்கிறான்னு எவனாவது ஏதாவது கேட்டா, இந்த அடிச்சு காலை எடுத்தவன் நானு, இன்னைக்கு இயேசு என்னை நேசித்ததுனால்தான் ஒன்ன போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்றான். அதுல வந்த தாயா இயேசுவனை நேசிக்கிறார். ஜீசஸ் லவ்ஸ் யூ. இந்த கதை நான் கேட்டது கண்ணீரோட வண்டிச்சு, ஆண்டவரே உயிர் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் நேசிக்கிறேன். நேசிக்கிறது அன்பாலே இந்த முரட்டமா இருந்தேன், சாக போனேன், என்ன நேசிச்சார், உன்னை ஆண்டவர் நேசிப்பார். ஆமே. இன்னைக்கு அப்ப சுவிசேஷத்தை சொல்லுவது உன் மேல விழுந்த கடமையா இருக்குது. இன்னைக்கு நீ என்ன செய்யற? இந்த ஒரு ஃபார்முலாவை இன்னைக்கு நாம கத்துக்கிட்டோம். இன்னைக்கு பாருங்க, இந்த ஃபார்முலா உயிருள்ள ஃபார்முலா. அப்ப ஆத்ம பாரத்தை நீ சுமக்க 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 உன் வேலையை அவர் என்ன செய்வாரு? என் வேலையை அப்படிதான் செஞ்சேன். இப்ப நான் என்ன கத்துக்கிட்டேன்? ஓகே, என்னுடைய வேலை சுவிசேஷ சொல்ற வேலை, அதானே எனக்கு கத்து கொடுத்தாரு. இப்ப நான் என்ன செஞ்சேன்? 2.5 வருஷம் சென்ன பிறகு சாந்தத்தையும் மனத்தாண்மையும் கத்துக்கிட்டேன். அடுத்தது அவருடைய பாரத்தை சுமந்து ஓடி 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 வீட்டுல ரோட்ல பாக்குறவன் என்ன பழகிறவன் எல்லாத்தையும் இயேசுவனை நேசிக்கிறார், இயேசுவனை நேசிக்கிறார் சொல்லி சுவிசேஷத்தை அறிவிச்சு அநேகரை சர்ச்சைக்கு கொண்டு வந்தேன், அநேகரை சபைக்கு கொண்டு வந்தேன். அன்பவன்லே, நான் ஆத்தும ஆதாயம் பண்ண 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 என் வேலையை அவர் செஞ்சாரு. என் கடனெல்லாம் அடைச்சு தீர்த்தாரு, உப்புன்னு ஊதி தள்ளிட்டாரு. என்ன செஞ்சாரு? அவருக்கு அது ஈஸி. எனக்கு இந்த ஆத்தும ஆதாயம் பண்றது எனக்கு ஈஸி. இன்னைய வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கிறேன். ஆமே. இன்னைய வரைக்கும் அவருடைய பாரத்தை சுமந்து கொண்டு இன்றைக்கும் ஆண்டவருக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால இன்றைக்கு என்னுடைய எல்லா குடும்ப தேவைகளையும் அவரு கிடைக்கும். 100 ரூபாயும் கிடைக்கும், அதே சமயத்துல வேதனையும் கிடைக்கும். நீ 100 ரூபாய் சம்பாதிக்கக்குள்ள நீ 10 ஆத்மாவுக்கு சத்தியம் சொல்லு, அந்த 100 ரூபாய் உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். 10 ஆத்மா ஆதாயம் பண்ணு. நீ வேலை செய்யற இடத்துல, நீ போகிற இடத்துல, நீ வருகிற இடத்துல எப்படி ஆகிலும். அன்பன்லே ஒரு நடந்த இன்னொரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் போறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. யார் சொல்லுவான்? குடுகுடுப்புக்கார சொல்லுவான். ஒரு வீட்டுல வந்து நல்ல காலம் பிறக்கு, ஜக்கம்மா உனக்கு நல்ல காலம் பிறக்குன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோடனே அவரு கூப்பிட்டாரு அந்த ஓனர், அந்த வீட்டு ஓனர்.
இங்க வாயா வந்தான், சாப்பிட்றியா அப்படின்னு. சாப்பிட்றாங்க, உட்காரு அப்படின்னு நல்லா இட்லி எடுத்து வந்து வச்சு 10 இட்லி கூட சாப்பிடு அப்படின்னு. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், நமக்கு இந்த இவ்வளோ ராஜமரியாதையோட இட்லிலாம் வச்சு சாப்பாடு போடுறாங்க. சாப்பிட்டார். 10 ரூபாய் எடுத்து, அந்த காலத்துல நான் சொல்றது 25 வருஷத்துக்கு முன்னாடி 10 ரூபாய் எடுத்து கொடுத்தார். 10 ரூபா 1000 ரூபாய்க்கு சமம். பார்த்துட்டு 1 ரூபா 2 ரூபா கால்னா அரையனா போடுற காலத்துல 10 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த கேள்வி முழிப்பானா முழிக்க மாட்டானா? உன் ஜக்கம்மா உனக்கு சொல்ல மாட்டாளா? உனக்கு நல்ல காலம் எப்ப போறதுன்னு உன் ஜக்கம்மா சொல்ல மாட்டாளா? இதாவது ஐயா வயிற்று குழப்புக்காக செய்யறையா அப்படின்னா, சே நான் இப்ப சொல்றேன், உனக்கு நல்ல காலம் பிறக்கணுமா வேணாமா? ஆமா பிறக்கணும். இந்த பைபிள், இந்த புதிய ஏற்பாடு இதை படி, உனக்கு நல்ல காலம் பிறந்துடும். இட்லியை கொடுத்து 10 ரூபா பணத்தையும் கொடுத்து எதையும் கொடுத்தாரு? பைபிளையும் புதிய ஏற்பாடையும் கொடுத்து போய் படி, உனக்கு நல்ல காலம் பிறக்கும். இன்னும் ஊடு ஊடா போய் நல்ல காலம் பிறக்கு நீ சொல்லவே மாட்டப்போ அப்படின்னா படிச்சாருங்க. கண்ணன் அவர் பேரு. என் வீட்டுக்கு வந்து என் வீட்டுல உட்கார்ந்து இருந்து சாப்பிட்டுட்டு எங்க சர்ச்சில் சாட்சி சொல்லிட்டு போனவர். நான் மெய் கதையை தான் சொல்லுவேன், பொய் கதையெல்லாம் சொல்ல மாட்டேன். நடந்த சம்பவத்தை தான் சொல்லுவேன். ஆதாரம் இயேசுக்காக ஊழியம் பண்ண ஆரம்பிச்ச மாதிரி இன்னைக்கு 3000 குடும்பக்காரன்னா நான் ஆத்ம ஆதாயம் பண்ணிக்கிறேன். எத்தனை 3000 குடும்பக்காரனா ஆத்ம ஆதாயம் மாட்டேன். என் பொண்ணுங்க 2 பொண்ணு இன்னைக்கு எம்எட் படிச்சிருச்சுங்க. பிஎட் படிச்சு எம்எட் படிச்சு இன்னைக்கு எம்ஏ எம்எட் படிச்சு டீச்சரா ஒர்க் பண்ணுது. என் வாழ்க்கை தரமே மாறிடுச்சுங்க. வாழ்க்கை தரமே பிச்சை எடுக்கிற குடும்பம் இன்னைக்கு அநேகருக்கு நாங்க என்ன செய்யறோம், சுவிசேஷம் சொல்ற குடும்பமா மாறிச்சு. இன்னைக்கு கெஞ்சறதுக்கா, ஆண்டவர்கிட்ட கொஞ்சறதுக்கா? அன்பால இன்னைக்கு நீ என்ன செய்யற? சுவிசேஷம் சொல்லுது உன் மேல விழுந்த கடமை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் சுவிசேஷ சொல்லணும். யார் எதிர்த்தாலும் எதிர்காட்டாலும் சொல்லிடு. நான் காலம் முன்னவனுக்கு கைய அப்படி பிரிச்சு ஏசு உன்னை நேசிக்கிறாரா அப்படின்ட்டான். அவன் வந்து சிலை செய்யறவன். என்ன செய்யறவன்? சரி திரும்பி பார்க்காத ஓடி வருவானா? ஏன்னா அது எரிச்சிருமா. எதுக்குடா கண்ணை திறக்கணும், எதுக்குடா எரிக்கணும்? சி என் சாமியெல்லாம் உன்னை கரிசனையா பாக்குதுடா, மகன் வரமாட்டானான்னு பாக்குது. அந்த சாமி உண்மையான சாமியினுடைய கண்ணு எப்பயுமே உன்னை பார்த்துட்டே இருக்கிறான்னு சொல்லி அவன் கண்ணை திறந்து இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்கு போயிருந்தான். எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்னைக்கு கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி, எதிர்த்தாலும் சரி எதிர்காட்டாலும் சரி, சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது உன் மேல விழுந்த கடமை. ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேல விழுந்த கடமை. நம்ம அறியாம இருக்கிறோம் பாருங்க. என் வாழ்க்கையில எங்க அப்பா என்னை அடிச்சாருன்னு சொன்னேன், திட்டினாருன்னு சொன்னேன், என்ன வெளில போட நாயன்னு சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா? சொன்ன பிறகு ஒரு நாள் எங்க அம்மாவுக்கு சத்தியத்தை சொல்லி எங்க அம்மாவை ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துட்டேன். எங்க அம்மா பேர் லட்சுமி, இவ்வளவு பெரிய பொட்டு வச்சிருப்பாங்க. இப்ப ஏசாமி ஏற்றுக்கொண்டாங்க. இப்ப அவங்க என்ன செய்யறாங்க, எங்க அப்பா கூப்பிடுற காரியத்துக்கு எல்லாம் கோஆபரேட் பண்ண மாட்டாங்க. கோஆபரேட் பண்றதுன்னா என்னன்னா, நான்லாம் கோயிலுக்கு வர மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போறேன். சினிமா கூப்பிட்டாலும் வரமாட்டேன், கோயிலுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேன், விளக்கு தட்டை ஏத்துனாலும் ஏத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா டென்ஷன் ஆகி எங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் கடிதாசி போட்டார், லெட்டர் போட்டார். அப்பெல்லாம் கடிதாசி தான், போன்லாம் கிடையாது. கடிதாசி போட்டு ஒரு 40 பேரை கூட்டி சேர்த்துட்டார். எத்தனை பேரு? 40 பேரை கூட்டி சேர்த்த உடனே எனக்கு என்ன ஆச்சு தெரியுமா? எல்லாம் பஞ்சாயத்து வச்சுட்டாங்க. என்ன வச்சுட்டாங்க? எங்க அம்மாவையும் என்னை நிக்க வச்சு இப்ப எல்லாம் என்னை உதைக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. என்ன பஞ்சாயத்தினுடைய ஹைலைட் என்னன்னாக்கா, இந்த வயசான காலத்துல அவருக்கு 80 வயசு. என்ன வயசு? 80 வயசு. 79 வயசுல இந்த பஞ்சாயத்து நடக்குதுன்னு வச்சுக்கோ. அப்ப என் வயசான காலத்துல என் மனைவியை என்னை விட்டு பிரிச்சுட்டான், நீங்க எல்லாம் வந்து என்னை சேர்த்து வச்சுட்டு போங்க, என் மனைவி என்னையும் அப்படின்னா பஞ்சாயத்து எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப 7ஆம் முடிக்க அந்த கேசம் ஏதாவது சொன்னாக்கா எல்லாம் வச்சு தப்பிடுவோம் அப்படின்னு முடிவோட வந்துக்கிறாங்க. நான் ஜபத்தோட போறேன். ஆண்டவரே, இந்த பஞ்சாயத்துல என்ன நடக்குன்னு தெரியல, என்ன பேசுன்னு தெரியல, நீங்க தான் உதவி செய்யணும்னு அப்படியே ஜபம் பண்ணிட்டே போறேன். ஜபம் பண்ணிட்டே போய் உட்கார்ந்த உடனே பஞ்சாயத்து ஆரம்பிச்சு. என்ன நீ வயசான காலத்துல 2 பேரும் பிரிச்சுட்டியாமா அப்படின்னு எங்க மாமா எங்க அண்ணன் அப்படி எல்லாம் கத்துறாங்க, கராமரான்னு கத்துறாங்க. நான் எல்லாம் அமைதி அமைதின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணே. ஆண்டவர் சொன்னாரு, உங்க அம்மா கையை பிடிச்சி உங்க அப்பாட்ட ஒப்பு கொடுத்துரு அப்படின்னாரு. உங்க அம்மா கையை பிடிச்சி உங்க அப்பா கையை பிடிச்சி ஒப்பு கொடுத்துரு, உங்க அப்பா என்ன சொல்றாங்களோ அதுக்கு கீழ்ப்படிய சொல்லுன்னு சொல்லி கொடுத்தாரு. கீழ்த்து கொடுத்த உடனே நான் என்ன செஞ்சது பாரு, எல்லாம் அமைதியா இருங்க, சும்மா இருங்க அப்படின்ட்டு வாமா அப்படின்னு வந்தாங்க.
எங்க அப்பா கையை பிடிச்சிங்க வாப்பா அப்படின்னு 2 பேரையும் வந்தாங்க, நின்னாங்க, எல்லாம் பாக்குறாங்க சுத்தி. தபார்மா உங்க அப்பா பார்த்த தபார்ப்பா, உன் பொண்டாட்டியை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், உன் மனைவிய உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அம்மா இனிமே உங்க வீட்டுக்காரர் தான். நம்ம வேற என்ன தெரியுமா சொல்லுது, அந்தபடி மனைவிகளே உங்க சொந்த புருஷனுக்கு இரவு புருஷனுக்கு இல்ல, அதெல்லாம் அண்டர்லைன். இரவு புருஷனுக்கு கீழ்ப்படியும், சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியாது. நீங்க இல்ல, வேற ஒருத்தவங்க சொல்லுங்க. சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படின்னு சொல்லுது. அதனால இன்னிலிருந்து எங்க அப்பா என்ன சொல்றாரோ அததான் நீ செய்யணும். அவர் சினிமா கூப்பிட்டா போ அப்படின்னு. எங்க அம்மா கப்புன்னு, என்னடா அவன் பாஸ்டா இருந்துட்டு சினிமாவுக்கு போன்றான், இவெல்லாம் பாஸ்டா, மண்டை காயுது. கோயிலுக்கு கூப்பிட்டா போ, கோயிலுக்கு போ சொல்றான். விலகு தட்டு ஏத்துனாக்க ஏத்து, எப்பா எல்லாம் சொல்லிட்டேன். விலகு தட்டு ஏத்துன்ட்டு, சினிமாவுக்கு போன்ட்டேன், கோயிலுக்கு போன்ட்டேன். இப்ப நான் உன் பொண்டாட்டியே பிரிக்கல, என்ன சொல்லியோ கேளு. இனிமே சபைக்கு வராதன்றியா, வராத. எங்க அம்மாவுக்கு சுத்தமா சல்லுன்னு போயிடுச்சு. என்ன இப்ப பஞ்சாயத்து ஏதாவது நமக்கு சார்பா பேசுவான்னு பார்த்தாக்கா ஜகா வாங்கிட்டாங்க டக்குன்னு. உதைக்கி பயந்துக்கிட்டு ஒதுக்கிட்டு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா நான் சொல்லிட்டு நான் விட்ட உடனே எங்க அப்பாவுக்கு வாயெல்லாம் பல்லாயிடுச்சு. இது நல்லா இருக்கு, இது லட்சுமி அவன் சொல்லிட்டான், அதை எப்படி செய்யும் அப்படின்னா. எல்லாம் சொந்தக்காரங்க பஞ்சாயத்து பிசு பிசுன்றாங்க. என்னடா இது பஞ்சாயத்து ஒரு காரசாரமா இருக்குன்னாக்கா கடைசியில சப்புன்னு போயிடுச்சே, இந்த மாதிரி முடிச்சிட்டே நீ அப்படின்னா பின்ன என்ன செய்யறது. நான் என்ன வம்பு வளர்க்குறேன், நீ எல்லாம் பண்ணிக்கோ, எங்கேயாவது பண்ணிட்டு போட்டு அவர் ஆசையை நிறைவேற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிடுவோம். உட்காந்து எல்லாம் ரவுண்டு கட்டிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது எங்க அப்பாட்ட நைஸா கேட்கிறேன், எப்பா நீ சுதந்திர போராட்ட வீரர் தானே? எங்க அப்பா காங்கிரஸ் தியாகி, காங்கிரஸ் சுதந்திர போராட்ட வீரர், சுதந்திரத்துக்காக பாடுபட்டல. ஆமா. இப்ப சுதந்திரம் இந்தியாவில தானே இருக்கு. ஆமா. இப்ப யாராவது அடிமையர்கள் இருக்கிறோமா? இல்ல. இப்ப மனுஷன்னாக்கா அவனுக்கு சுதந்திரம் உண்டு இல்ல, உன் பொண்டாட்டியா இருந்தாலும் சுதந்திரம் உண்டு இல்ல அப்படின்னா. ஆமான்னாரு. சரி, அது சுதந்திரத்தை ஏன் நீ பறிக்கிற? அது சுதந்திரமா சாமி கும்பிட ஆலயத்துக்கு வருது, அது என்ன கெட்ட வழியிலா போகுது? இல்ல நீ அதை கேட்டுட்ட, மலை மாத்திட்ட. மதெல்லாம் இல்லப்பா, அதை விட்டுரு. இப்ப நான் தெரியாம தான் கேட்கிறேன், அப்படியே தெரியாம தான் கேட்கிறேன். இப்ப நீ கோயிலுக்கு இட்டு போற எங்க அம்மாவை எங்க இட்டு போற? கோயிலுக்கு போற, நீ பெருமாளை சேவிக்கிற. அங்க இருக்கும் அப்படியே கல்புரத்தெல்லாம் ஏத்திட்டு வருவாரு, அப்படியே தாடையில போட்டு நாராயணா கோயிதா அப்படின்னு வேண்ட. பக்கத்துல லட்சுமியை திரும்பி பாக்குற, அதுவும் கண்ணை மூடிட்டு அப்படியே வேண்டிட்டு இருக்குது. யாரு? எங்க அம்மா. ஆனா உள்ளத்துல அது ஒண்ணு நினைக்குது, ஏசப்பா இருந்தாலும் இந்த சிலையை பார்த்து கும்பிடுறான், அறிவே இல்லை இவனுக்கு கண்ணை தொடர்ந்து ஜெபம் பண்ணா. கீச்சா பாப்பன்னா என்ன அர்த்தம்? இறுதித்த கீச்சா பாப்பா அப்படின்னு இவருக்கு சுருன்னு ஏறிச்சு. அடுத்த கட்டம், அடுத்த லெவலுக்கு போறேன். சரி, தெரியாம தான் கேட்கிறேன். சினிமா தியேட்டருக்கு விட்டு போறேன். சினிமா தியேட்டர்ல தூங்குறது, அதே விட சினிமா தியேட்டர்லயும் தூங்குறது அவங்கவுங்க சுதந்திரம். ஆனா எங்க அம்மா தூங்கல, என்ன செய்யல, கண்ணை மூடிட்டு ஜெபிக்கிறாங்க. உனக்கு தூங்குற மாதிரி. நாகேஷ் விட்டு அடிக்கிறான் பாரு, லட்சுமி என்ன கண்ணை திறந்தா காட்டுவ பக்கத்துல இருக்கிறவங்கள? இல்ல, சரி தூங்குதுன்னு நினைச்சிட்டு நீ சிரிப்ப. ஆனா எங்க அம்மா தூங்கல. ஆண்டவரே, இந்த ஆளு அறிவு இல்லாம காசை கொடுத்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாரு, உண்மையான சந்தோஷம் நீதான்னு தெரியல, நாகேஷ் அடிக்கிற வீட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கிறாரு காசை கொடுத்துட்டு அப்படின்னு எங்க அம்மா உள்ளத்துக்குள்ள ஜெபம் பண்ணா என்ன செய்வ? கீச்சா பாப்பா அப்படின்னு. 2வது கீச்சு பாப்பான்னு ஏறிச்சு. 3வது காரியம், விளக்கு தட்டை ஏத்த சொல்ற இல்லையா? சரி ஏத்துதுன்னே வச்சுக்கோ. விளக்குக்குள்ள விளக்குவாங்கல்ல, விளக்கு தட்டுல விளக்குவாங்கல்ல, விளக்கும் போது ஆண்டவரே எங்க வீட்டுக்கார அறிவு இல்லாம இந்த விளக்கை ஏற்றி மனசுக்குள்ள ஜெபிச்சா கீச்சா பாப்பா அப்படின்னு ஒத்துக்கிச்சுங்க. எங்க அப்பாவுக்கு எல்லாரும் வேடிக்கை பார்த்துறாங்க. எல்லாம் 40 பேர் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறோம். அப்பதான் நான் அழகா கேட்கிறேன், எங்க அம்மாவுக்கு இன்டைரக்டா சொல்லித்தரேன், நீ சினிமாவுக்கு போனா என்ன செய்யணும், கோயிலுக்கு போனா என்ன செய்யணும், விளக்கு தட்டை ஏற்றும் போது என்ன செய்யணும்னு இன்டைரக்டா சொல்லி தரேன். இவருக்கு டைரக்டா கிட் பண்றேன். புரியுதா புரியலையா? அப்படியே இவருக்கு ஏறிச்சு. அப்படின்னாரு, கைய சாப்பிட்டு செத்து பிறந்தடா நீனு, அப்ப எங்கடா போனவன் ஏசுன்னு. அப்பதான் என் கதையே சொல்ற. நான் செத்து போன கதை அப்பதான் தெரியும். எனக்கு 33 வயசுல தான் தெரியும். அது வரைக்கும் நான் செத்து பிறந்தது தெரியும்.
அப்ப சொல்லும் போது எனக்குள்ளார ஆவியானவர் அழகா பேச ஆரம்பிச்சார். தேவா இப்ப புடி உங்க அப்பாவா அப்படின்னு. என்னன்னு, எப்பா இப்பதான் உண்மையை சொல்றேன். நான் யாரு? செத்து பிறந்தேன். செத்து பிறந்த உடனே உன் குலதெய்வத்து பேரை சொல்லி வெத்தலையில விசிறின உடனே தான் எனக்கு உயிர் வந்ததுன்னு சொன்னேன். ரொம்ப மகிழ்ச்சி. அதனாலதான் எனக்கு 3 தடவை தண்ணி தெளிச்சு கேசவ பெருமாள் பேர் வச்ச, அது மகிழ்ச்சி. ஆனா என் சத்திய வேதத்தை நீ அறியல, அதனால கேசவ பெருமாள் தான் எனக்கு உயிர் கொடுத்தா நீ நம்புற. நான் சத்திய வேதத்தை அறிஞ்சதுனால இதுல இருக்கிற வசனத்தை சொல்றேன். உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று என் தேவாதி தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு. அதை நான் நம்புறேன்பா அப்படின்னு. ராமசாமிக்கு லட்சுமிக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே என் பேரை குறிச்சிட்டாரு. 8வது பிள்ளைய பிறப்பான்னு என் பேரை குறிச்சிட்டாருப்பா. இதை நான் நம்புறேன். இப்போ உன் வழிக்கு உன் ரூட்டுக்கு வரப்ப இப்ப கேசவ பெருமாளை நீ நம்புற, நான் இயேசுவை நம்புறேன். கேசவ பெருமாள் எனக்கு உயிர் கொடுத்தாருன்னு வச்சுக்கோ, உன் பேச்சு பிரகாரம். இப்ப அவரு தான் உண்மையான தேவன், எனக்கு உயிர் கொடுத்த தேவன், அப்படித்தானே? இப்ப அவருக்கு நான் துரோகம் பண்ணிட்டு இப்ப நான் யாரை ஏத்துக்கிட்டேன்? இயேசுவை ஏத்துக்கிட்டேன். இப்ப கேசவ பெருமாளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். இப்ப உண்மையான மெய் தெய்வம் கேசவ பெருமாளா இருந்தா நேரா என்ன வந்து சந்திச்சு என்ன செவுல 4 அறை விட்டு என் கண்ணை திறந்து, ஏன்டா கபோதி பையில, உனக்கு நான் உயிர் பிச்சை கொடுத்தேன், எங்கடா போனவன் இயேசுன்னு சொல்லி எனக்கு அவர் என்ன மெய்ப்பிக்கட்டும். அப்ப நான் இந்த பைபிள் எல்லாம் விட்டு கடாசிட்டு உன் கேசவ பெருமாளுக்கு அடிமையா வரேன். அதே போல இயேசு ஆண்டவர் தான் உண்மையான சாமியா இருந்தா ராமசாமி ஆகிய ஒன்னு அவர் சந்திக்கட்டும். நான் தாண்டா ராமசாமி உண்மையான தேவன் என்று சொல்லி உன் கண்ணை திறக்கட்டும். இயேசு சாமியா கேசவ பெருமாளா எந்த சாமி உண்மையான தெய்வம்ட்டு அவங்க 2 பேருக்குள்ள சண்டை விட்டுப்போம். அப்பம் புள்ளிக்குள்ள சண்டை வேண்டாம் அப்படின்னு. நியாயமான காரியம் தானே? இது சவாலா அப்படின்னு எங்க அப்பாவுக்கு ரோஷம் வந்துச்சு. அப்படியே சொன்னார், மார்ல தட்டிட்டு, சவால், நான் ஒத்துக்கிறேன், என் தெய்வம் உண்மையான தெய்வம் உன்னை சந்திக்கும் கண்டிப்பா அப்படின்னு. அதே போல நானும் சவால் விடுறேன், என் ஏசாண்டவர் உண்மையான தெய்வம், அவர் உன்னை சந்திப்பாரு அப்படின்னு. இப்ப பாரு, பஞ்சாயத்துக்கு வந்தாங்கல்ல, சாப்பிட்டு இருந்தாங்கல்ல எங்க அண்ணன்மாரு எங்க மாமன்மாரெல்லாம், சபா சரியான போட்டி அப்படின்னு. சபா சரியான போட்டி அப்படின்னாங்களா? என்னங்க சினிமாவா பாக்குறீங்க அப்படின்னு. யாரடி நீ மோகினி அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு இல்ல, சரியான போட்டி அப்படின்னு. அந்த மாதிரி இருந்து சொல்றீங்க. ஏயா உங்களுக்கு தமாஷா ஆயிடுச்சாயா? இந்த 2 சாமியை நிரூபிக்கிற நேரம். ஆமே. இப்ப ஏசாமி ஜெயிச்சாரா, ராமசாமி ஜெயிச்சு கேசவ பெருமாள் ஜெயிச்சாரா? எந்த சாமி ஜெயிச்சிருப்பாரு? ஏசாண்டவர் ஜெயிச்சார். 3 மாசம் டைம் வச்சாரு எங்க அப்பா. 3 மாசத்துல இந்த பந்தயத்துக்கு ஒரு முடிவு. என் கேசவ பெருமாள் ஜெயிச்சாருன்னா நீ அவர் பக்கம் வரணும், ஏசாண்டவர் ஜெயிச்சான்னா அவர் பக்கம் நான் வந்துடுறேன் அப்படின்னா. கண்டிப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அன்பாலே 3 மாசம் ஆயிடுச்சு. இதெல்லாம் பெரிய கதை. போனா எனக்கு க்ளோஸ் ஆகுது, ஈவினிங் தொடரும். அதனால அவர் என்ன செஞ்சாரு, நானு கரெக்டா 3 மாசம் சென்ன பிறகு ஒரு ஃபைன் 6 மணி, காலையில 6 மணி ஆச்சுன்னா பெருமா கோயில்ல தான் இருப்பார். அவரை பார்த்து வாட்சை திருத்தவங்க எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? 6 மணின்னா கன் அடிச்ச மாதிரி இருப்பார். அவர் 6 மணிக்கு கரெக்டா என் வீட்டு கதவை தட்டார். திறந்து பார்த்தா எங்க அப்பா பெருமா கோயில்ல நிக்கிறவர் எங்க நிக்கிறாரு? கேசவ பெருமாளுடைய வீட்டுல நிக்கிறாரு. ஆமென். என் பேரு புள்ள வீட்டுல நிக்கிறார். என்னப்பா நான் தோத்துட்டேன். நீ தோக்கலன்னு சொல்லு அப்படின்னு. யார் தோக்கல? நீ தோக்கல. ஏன்னா உனக்கா சவால் விட்டேன்? யாருக்கு சவால் விட்டேன்? நீ வணங்குற உன் தெய்வத்துக்கு சவால் விட்டேன். ஆமாண்டா தோத்துச்சு. இப்ப என்னடா செய்யற? ஏசாமி ஜெயிச்சுட்டாரு இல்லையா? ஆமா ஜெயிச்சுட்டாரு. பக்கத்துல சர்ச் இருந்து போய் உட்காந்து முட்டி போட்டு, ஆண்டவரே நான் என்ன பாவம் பண்ணேன்னு கேளு. நான் என்னடா பாவம் பண்ணேன்? 80 வயசுல வீடு வாவான்னுச்சு, வீடு போக்குவரத்து, காடு வாவான்னுது. இந்த வயசுல நான் பாவம் பண்ணேன்ற ஒரு பாவத்தை நான் என்னது ஒரு பாவத்தை செய்யலையா? நீ பச்சை குழந்தை தான் வாயன் அப்படின்னு. என்னடா சொல்றேன்? ஏயா ஒரு பொண்டாட்டிக்கு 2 பொண்டாட்டி கட்டினதே தப்பு. 2 பொண்டாட்டி கட்டிட்டு அந்த பாவத்தை நாங்க திட்டிட்டு கிடக்கிறோம். போய் போதும் அறிக்கை போதும். பாவத்துல அறிக்கைட்டார். 2 சிகரெட் குடிக்கிறத நிறுத்தினார், போட்டு அடிக்கிறத நிறுத்தினார், எல்லா பாவத்தையும் அறிக்கிட்டு விட்டாரு. ஆண்டவர் அவர் ரட்சித்தாரு. 83வது வயசுல ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாரு. கிறிஸ்தவ முறைப்படி அடக்கம் செய்தார். கர்த்தர் ஜெயிச்சார். ஆமே. அதே போல நிறைய சவால் விட்டு நிறைய ஆத்துமாக்களை சம்பாதிச்சேன். அன்பாண்டே மீதியை நான்
ஈவினிங்ல தொடர்றேன். இப்ப முடிப்போம். ஆத்தும ஆதாயம் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கிறது. ஆமென். அப்படி நீ பண்ணாக்கா உன் வாழ்க்கை பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். நீ இப்ப நினைக்கிற கண்ணீர் கவலையெல்லாம் விட்டுட்டு நீ ஆண்டவருக்குன்னு ஆத்தும ஆதாயம் பண்ண ஒன்ன நான் கத்து கொடுத்தாலும் உன்னை பதிய வச்சிடுறேன். மறப்பியா? மத்திய 28, 19, 29 மறப்பியா? 11:29. அப்ப நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், உங்க ஆத்துமாவுக்கு இளைப்பாதல் கிடைக்கும். உன் கண்ணீர் கவலைகள் துடைக்கப்படும். உன் துக்கம் சந்தோஷமா மாறணும். என் துக்கம் சந்தோஷமா சொல்ல நீ உன்னை ஒப்பு கொடு. ஆண்டவர் உன் வாழ்க்கையில உன் கண்ணீர் எல்லாம் துடைப்பார். ஆமே. இன்னைக்கு ஒப்பு கொடு. நான் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கத்துக்கிற ஆண்டவரே, உன் சுவிசேஷத்தை நானு சமய வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் சொல்றான் ஆண்டவரே. இனிமே இன்னில இருந்து அதான் என் வேலைன்னு சொல்லி பாக்குறவன் போறவன் வரவன் கீரை விற்கிறவன் காய்கறி விற்கிறவன் தயிர் விற்கிறவன் ரோட்ல பெருக்கிறவன் எல்லாரையும் பார்த்து ஏசு நல்லவர்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, ஏசு நல்லவர். வாயா சர்ச்சுக்கு ஒரே வார்த்தை. அடுத்த வார்த்தை வாயா சர்ச்சுக்கு. எங்கம்மா இருக்கு உங்க சர்ச்சு? இங்கதான் இருக்கு. ஒரே அப்படி கூட்டி சேர்த்து பாரு. ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் செய்யறாரா இல்லையான்னு பாரு. அன்பாலே ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். எஸ் லார்ட். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், நல்லவர். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்ட நல்ல சத்தியங்கள் துதிக்கிறோம்.